அதெல்லாம் பார்க்க குவாலிட்டிலாம் பார்க்க வேணாம். ஓகே, இந்த கன்னடில் காட்டுறது எனக்கு அதே பார்த்து அதை காட்டாது எனக்கு, அதை பார்க்க மாட்டேன், அதை மறைச்சிருக்கேன். ஆமாம், இதில் உள்ள எது போகுதோ அதை காட்டணும். சரி, பரவாயில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்டாச்சா? அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 முதல் 10 வரை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நேரலை மூலம் பதில் சொல்லி வருகிறோம். 10 மணி முதல் சமகால நிகழ்வுகளிலே விளக்கம் சொல்ல வேண்டியிருந்தால் அது குறித்த விளக்கத்தையும் சொல்லி வருகிறோம். இன்றைய சமகால நிகழ்வில் கூத்தாநல்லூர் மண்டலத்தினுடைய தௌஹீத் ஜமாத் நிர்வாகி அவர் செய்திருக்கிற ஊழல் குறித்த ஒரு அறைகூவல் அவர் விட்டிருக்கிற காரணத்தினால் அதற்கான எனது பதிலையும், துளசியாப்பட்டினம் பள்ளிவாசல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் இன்றைய சமகால நிகழ்வுகள் பகுதியில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றைய நேரலை ஒரு 9 நிமிடம் தாமதமாகிவிட்டது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலாவது கேள்வி, இது புதிதாக தான் கேட்டிருக்கிறாங்க, பழைய கேள்வி இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு சென்ற வாரம் டிஎன்டிஜேயில் இருந்து சொன்ன ஒரு கேள்வி பதிலை குறித்து, அது குறித்த ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூறும்போது ஸலவாத்து சொல்ல வேண்டுமா, அவர்கள் பெயர் கூறுவதை நம்ம செவியுறும்போது ஸலவாத்து சொல்ல வேண்டுமா என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு அதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அளித்த பதில் சரிதானா, அந்த வாதங்கள் ஏற்புடையதா என்று தொண்டி ஃபைசல் என்பவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என் பெயர் கூறப்பட்டு ஸலவாத் சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன் என்றும் நாசமாகட்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று அப்துல் கரீம் சொல்லிவிட்டு இதனுடைய அர்த்தம் வேறு என்று சொல்லியிருக்கிறார். சில ஹதீஸ்களை, கீழே உள்ள ஹதீஸ்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ கேள்வி என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டால், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 அம்சங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு ஷஹாதத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு ஷஹாதத்து. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தான் சொன்னார்களே தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ற ஸலவாத்தோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரல என்பதை அவர் ஆதாரமாக காட்டியிருக்கிறார். காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அந்த ஃபைசலுடைய கேள்வியில் குறிப்பிட்ட விஷயங்கள். அடுத்ததாக பாங்கு துவா ஓதி முடித்த பிறகு ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஆத்தி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வசீலா என்று கற்றுத்தரல. பாங்கு துவாவில் ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா என்று தான் இருக்கே தவிர அவங்க பேரை சொல்லும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்லணுமாக இருந்தால் இந்த துவாவுலையும் ஆத்தி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கற்றுத்தந்திருப்பார்கள். இப்படி கற்றுத்தரல. அதனால் அவங்க பேரை கேட்கும்போது, பேரை சொல்லும்போது ஸலவாத்து சொல்ல வேண்டியதில்லை என்று கரீம் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நபித்தோழர்கள் ஒரு அகல் வெட்டிய போது ஒரு பாடல் பாடினார்கள்.
நகனுள்ளதீன பாயவும் முகம்மதா, நாங்கள் முகமதிடத்தில் பையத்து செய்த கூட்டம் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க. முகமதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவங்க சொல்லலை. நகனுள்ளதீன பாயவும் முகம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லாம பாயவும் முகம்மதன் என்று தான் சொன்னாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்றீங்க, என் பெயரோட சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையும் சொல்லுங்க என்று கற்றுத்தரவில்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னா ஸலவாத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவிலன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் அவங்க வந்துக்கிட்டு மன்கான யாபுது முகம்மதன், யார் முகமதை நீங்கள் வணங்குறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள் முகமது இறந்து விட்டார் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு சொல்லலை. இந்த ஆதாரத்தையும் காட்டி ரசூலுல்லாஹ் பேரை சொன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டியது இல்லை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்கள் ரசூலுல்லாஹ் மேலே கோபமாக இருக்கும் பொழுது அவங்க பேரை சத்தியம் செய்யும் போது லா ரப்பி முஹம்மதின் என்று சொல்லாம ஓ ரப்பி இப்ராஹிம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மேல கோபம் இல்லாம இருந்தா ஓ ரப்பி முஹம்மதின், முகமதுடைய இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, முகம்மது என்று சொல்லும் பொழுது ஸலவாத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த அப்துல் கரீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு இது அப்ப ஸலவாத்து சொல்லாட்டி கஞ்சன், ஸலவாத்து சொல்லாட்டி அவன் நாசமாகட்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது சரியான ஹதீஸ் தான். அதுக்கு விளக்கம் என்னவென்று கேட்டால், எந்த இடத்தில் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்களோ அந்த இடத்தில் ஸலவாத்து சொல்லாவிட்டால் கஞ்சன்னு அர்த்தம். இது பொதுவானது இல்லை. என்ன கேட்டால், இந்த விஷயங்கள்லாம் முகம்மதுன்னே வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லப்படலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அப்படி சொல்லப்படும் பொழுது நீ எப்படி வெறும் பேரை மட்டும் சொல்லணும்? ஒருத்தர் களிமா நம்ம காலத்தில் கூட ஒருத்தர் களிமா சொல்லி கொடுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவோம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சேர்த்து சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வச்சு பார்க்கையில் அவர் என்ன, இதை வைத்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், அப்போ என்னுடைய பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லலையோ அவன் நாசமாகட்டும் கஞ்சன் என்ற அந்த இரு ஹதீஸுகளுமே அது பொதுவாக என் பேரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்லுங்க என்ற அர்த்தத்தில் உள்ளது அல்ல. எங்க நம்ம ஸலவாத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க? அத்தஹியாத்துல ஸலவாத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அத்தஹியாத் ஓதணும்னு சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலவாத்து சொல்றோம். அதே மாதிரி பாங்கு சொல்லி முடிச்ச உடனே ஸலவாத்து சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமாண்டு. அந்த மாதிரி எந்த நேரத்தில் ஸலவாத்து சொல்லணுமோ அந்த நேரத்தில் ஸலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன், அந்த நேரத்தில் அவன் ஸலவாத்து சொல்லாவிட்டால் அவன் நாசமா போட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அர்த்தம் வச்சுக்கிறேன்னு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும் பொழுது ஸலவாத்து சொல்ல தேவையில்லை. அந்த ரெண்டு ஹதீஸுகளும், எந்த ரெண்டு ஹதீஸு? என் மீது யார் ஸலவாத்து சொல்ல, என்னை பற்றி கூறப்படும் போது யார் ஸலவாத்து சொல்லலையோ அவன் கஞ்சன் என்கிற ஒரு ஹதீஸும், அவன் மூக்கில் மண்படியட்டும் அதை நாசமா போகட்டும் என்கிற ரெண்டு ஹதீஸுமே ஸலவாத்து சொல்லணும் என்பதைத்தான் சொல்லுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இங்கெல்லாம் ஸலவாத்து சொல்லாததுனால, இப்போ நம்ம எடுத்து காட்டின ஆதாரங்கள்ல எல்லாம் ஸலவாத்து சொல்லவில்லை என்கிற காரணத்தினால நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஸலவாத்து சொல்லுமாறு நமக்கு சொன்னாங்களோ அதில் போய் ஒருத்தன் ஸலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன், அவன் நாசமா போட்டும். எப்போலாம் சொல்ல சொன்னாங்க? அத்தஹியாத்தில் பாங்குதுவா. இப்படி இதைத்தான் அவர் அப்துல் கரீம் சொல்லியிருக்கிறார். இது சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் கேள்விதான், அவன் பதிலுக்கு வரல. இப்படியெல்லாம் ஆதாரத்தை சொல்லி அப்துல் கரீம் பதில் சொல்லியிருக்கிறாரு. இது சரிதானா? அப்போ ரசூல்லா பேரை கேட்டு ஸலவாத் சொல்ல வேண்டியது இல்லையா என்று கேட்குறாங்க. இந்த கட்டுரை இவர் இப்போ பதில் சொன்னது ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கலில் எழுதப்பட்டதை தான் அப்படி சொல்லியிருக்கிறார். புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே onlinepj.comல நாம் இருக்கும்போது எழுதியிருக்கிறோம். அந்த ஆர்டிக்கலை எடுத்து இப்போ ஆன்லைன் டிஜின் மாற்றிருக்கிறாங்கல்ல, அதில் கூட அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது. இந்த ஆதாரங்கள்லாம் அதில் இருக்கிறது. இந்த பதில் தான் அதில் இருக்கிறது.
இந்த பதிலைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர புதுசாக சொல்லலை, ஏற்கனவே உள்ளதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பதில் நம்ம ஏற்கனவே சொன்னாலும் ஏற்கனவே எழுதியிருந்தாலும் இது சரியில்லை. இந்த பதில் அந்த 2 ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம்னு சொல்லியிருக்குதுல, அது சரியில்லை என்பதை இப்போ நம்ம பதிவு செய்யணும். சரியில்லை என்பதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறோம். என்ன சரியில்லை என்று கேட்டால், அந்த 2 ஹதீஸும் இருக்குல்ல, அது எதை சொல்லுது என்று கேட்டால், இப்போ நான் முகமது என்ற ஒரு பேரை சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நான் சொல்கிறேன். நான் சொல்வது நீங்கள் கேட்குறீங்க. ஒருவர் அந்த பெயரை சொல்லக்கூடியவர், இன்னொருவர் கேட்கக்கூடியவர். அப்போ சொல்லக்கூடியவர் இந்த ஸலவாத்து சொல்ல தேவையில்லை என்பதற்கு தான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் உதவும். கேட்கிறவருக்கு ஸலவாத்து சொல்லணுமா என்றால் அந்த ஹதீஸு கேட்கிறவரை பற்றி சொல்ற ஹதீஸ். எந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி சொல்றாங்களோ அதில் எப்படி வரும்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பஹீலு கஞ்சன் யார் என்று கேட்டால், அல்லதி மன் ذுகிர்து இந்தஹு, யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்பட்டு ஃபலம் யுஸல்லி அலைய, அவன் எனக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் கஞ்சன். இது அவங்க பேரை யார் யூஸ் பண்றானோ அவன் ஸலவாத்து சொல்வதை பற்றி இது பேசவில்லை. எதை பேசுகிறது? அவர்களை பற்றி பேசப்படும் பொழுது ஒருத்தன் கேள்வி காதுல வாங்குறான்ல, செவிமடுக்கிறான்ல, என்னை பற்றி பேசப்படும் பொழுது யார் காதுல அந்த வார்த்தையை வாங்குகிறானோ, முகமது என்றோ ரசூலுல்லா என்றோ நபி என்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ நபிகள் நாயகம் என்றோ அல்லாஹ்வின் தூதர் என்றோ ரசூலுல்லா என்றோ அவர்களை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறோம். ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் ஸலவாத்து சொல்லணும் என்பதைத்தான் அந்த 2 ஹதீஸ் சொல்லுது. ஏன்னா அந்த ஹதீஸில் உள்ள வாசகத்தை வச்சு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து காட்டின அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவரை ஒருத்தர் பேசக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா முகமதுன்னு பயன்படுத்துறாரு. அப்படி பயன்படுத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடாமையே பயன்படுத்தி இருக்கிறார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. அவர்களே சொல்லி தந்த கலிமாவுல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இருக்கிறது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்று கற்றுத்தரல. இதுகளெல்லாம் சொல்லக்கூடியவருக்கு உரிய ஆதாரங்கள். அந்த கேள்வியில் உள்ள ஹதீஸ், கேள்வி கேட்கிறவங்களுடைய ஹதீஸ் என்னவென்று கேட்டால், அல் பஹீலு அல்லதி மன் ذுகிர்து இந்தஹு, யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்பட்டு ஃபலம் யுஸல்லி அலைய, எனக்கு அவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன். இப்போ நான் அஷ்ஹது அன்ன முஹம்மதுங்கிறேன், நீங்க காதுல கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ரசூலுல்லாஹ் ஸலவாத்து சொல்லணும். நல்லா வழங்குதா? அதாவது சொல்றவன் ஸலவாத்து சொல்வதற்கு தான் ஆதாரம் இல்லையே தவிர கேட்கிறவன் ஸலவாத்து சொல்வதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. கேட்கிறவன் ஸலவாத்து சொல்வதற்கு உரிய ஹதீஸை கொண்டு சொல்றவன் ஸலவாத்து சொல்லவில்லை என்கிற ஹதீஸுக்கு விளக்கமாக கொடுப்பது அது ஏற்புடையது அல்ல. அந்த இன்னொரு ஹதீஸை எடுத்து காட்டினாங்க, அதுலயும் அப்படித்தான் வருது. ரஹீம அன்ஃபு ரஜுலின் ذுகிர்து இந்தஹு, யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்படுகிறதோ ஃபலம் யுஸல்லி அலைய, அவன் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் மூக்கு மண் படியட்டும்னா நாசம் அருள் இல்லாமல் போகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இந்த ஹதீஸ்லையும் என் பெயரை யார் சொல்லும் போது ஸலவாத்து சொல்லவில்லையோ என்று கூறவில்லை. எப்படி கூறுறாங்க? என்னை பற்றி யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ, என்னை பற்றி யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ அதை கேட்கிறவன், என் பெயரை என்னை பற்றி பேசுவதை கேட்கிறவன் ஸலவாத்து சொல்லன்னா அவனுக்கு அருள் இல்லாமல் போகட்டும். அப்ப என்ன விளங்குறோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை நாம குறிப்பிட்டோமையானால் விரும்பினா ஸலவாத்து சொல்லி குறிப்பிட்டு கொள்ளலாம். ஆனா குறிப்பிடாம இருந்தால் குற்றம் கிடையாதுன்னு செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் அங்கீகரிச்சுட்டாங்க. ஆனா அப்படி கூறப்படும் பொழுது அதை ஒருத்தர் கேட்கிறார், பாங்களையோ வேற எதுலையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கூறும் போது ஒருத்தர் கேட்கிறார் என்று சொன்னால், அவர் காதுல அந்த பேரை வாங்கினவுடனே அல்லாஹ்வுடைய தூதரால் இவர் நேர்வழி பெற்றிருக்கிற காரணத்தினால அவர்களுக்காக துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டுமாக. அப்ப என்ன இவங்க இந்த 2 ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, அதாவது இந்த 2 ஹதீஸ் எதை குறிக்குதான்? அத்தஹியாத்துல சொல்லுவோம்ல, அதைத்தான் குறிக்குதுங்கிறாரு. அத்தஹியாத்துல நம்ம ஸலவாத்து சொல்வது ஒருத்தர் சொல்வதை கேட்கும் போது சொல்றதா, நம்மளா சொல்றோம். அத்தஹியாத்துல உள்ளுக்குள்ள தொழுகைக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறோம். தொழுகைக்குள்ள இருக்கும்போது யாராவது முகமதுன்னு சொல்லி
அதை நம்ம கேள்விப்பட்டுட்டு அப்போ போய் செலவாத்து சொல்கிறோமா? அத்தஹியாத்தில் உள்ள செலவாத்து என்பது ரசூல்லாவுடைய பெயரை கேட்டுவிட்டு சொல்லுகிற செலவாத்து இல்லை. அத்தஹியாத்து நம்ம செலவாத்து சொல்கிறோம்னு கேட்டால் ரசூல்லாவுடைய பெயரை கேட்டுட்டு சொல்கிற செலவாத்து இல்லை. நல்லா விளங்கிக்கிறேன். நம்மளா சொல்லக்கூடிய செலவாத்து. பாங்கில் சொல்கிற செலவாத்துன்னா பாங்க சொல்லி கேட்டு முடிச்ச பிறகு நம்மளா சொல்லி கொள்கிற செலவாத்து. இதில் என்ன இந்த ஹதீஸில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால், என்னை குறித்து பேசப்படும் போது நீங்கள் செலவாத்து சொல்லணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆர்டிக்கலில் இதை நம்ம போட்டிருந்தோம்ல, அதை நம்ம இப்போ அதை ஆன்லைன் பேஜ் .இன்னில் அதை பதிவேற்றும் பொழுது இந்த வாதம் முன்னாடி நம்ம சொன்னது தவறாக இருக்கிறது, இந்த வாதம் சரியில்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் சொல்கிற செய்தி வேற, இந்த ஆதாரங்கள்லேருந்து கிடைக்கிற கருத்து வேற. எந்த ஆதாரம்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஆதாரம், பாயவ் முஹம்மதாங்கிற ஒரு ஆதாரம், நாங்கள் முகமதின் மீது சத்தியம் செய்யறேன்னு வருத அந்த ஆதாரம், அந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாமே அந்த பெயரை சொல்றார்ல அவர் செலவாத்து சொல்லலாமா என்பதை குறித்து பேசுகிற ஆதாரங்கள். இப்ப செலவாத்து சொல்லாட்டி கஞ்சேங்கிறது இருக்குது, அது எதை பற்றி பேசுகிற ஆதாரம்? ரசூலுல்லாவுடைய பெயரை கேட்கிறான் பாருங்க, ஒருவர் சொல்லி இன்னொருத்தன் கேட்கிறான்ல, அவனுக்கு சொல்ற ஆதாரமா இருக்கும் பொழுது இதை கொண்டாந்து அதுக்கு விளக்கம்னு சொல்லுவது ஒரு ஏற்புடையது கிடையாது என்ற காரணத்தினால் நம்ம அந்த ஆர்டிகளை திருத்தி போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டிகளை நினைஞ்சிருக்கிறோம் சரி பண்ணி இந்த இது முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம், அது சரியில்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் தெளிவாக என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பேரை கேட்டால் செலவாத்து சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் போது செலவாத்து சொல்லியும் இருக்கிறாங்க, சொல்வதே கூடாதுங்கிறது மாதிரிலாம் இல்லை. அப்படி ஒரு மரபே இல்லைங்கிற மாதிரியும் அந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அத்தஹியாத்தில் நாங்கள் தொழுவும் போது எப்படி செலவாத்து சொல்வது? கைஃபனு சல்லி அலைக்க இதா நஹ்னு சல்லைனா பி சலாத்தினா, எங்கள் தொழுகையில் நாங்கள் தொழும்போது உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்வதுன்னு ஒருத்தர் கேட்குறார். கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹின்னு செலவாத்தையும் சொல்லிக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அந்த அது கேள்வியை கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹிங்கிறாரு. அந்த செலவாத்து அவருக்கு தெரிஞ்சு இருக்கிறது. எந்த செலவாத்து? தொழுகைக்கு வெளியே சொல்லக்கூடிய செலவாத்து என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அந்த செலவாத்தை சொல்லிவிட்டு தொழுகைக்கு உள்ளே வேற செலவாத்து சொல்லணுமான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று நினைஞ்சாங்க, அந்த அத்தஹியாத்துல் மோதிரம் இல்லையா, அந்த செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல என்ன வாசகம் வரும்னு கேட்டா, கைஃபனு சல்லி அலைக்க இதா நஹ்னு சல்லைனா ஃபி சலாத்தினா ஸல்லல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது பேசும்போதே ஒருத்தர் செலவாத்தை சொல்லிவிட்டு இந்த செலவாத்து எங்களுக்கு தெரியும், தொழுகையில் என்ன செலவாத்து சொல்லுவோம் தான் கேட்கிறாரு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொல்ற வழக்கமும் இருந்திருக்கிறது. நம்ம எடுத்துக்காட்டின ஆதாரங்கள் இல்லாவிட்டால் கூட சில பேர் இப்படி பேசும்போது நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, சுனன் நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இப்போ காலை யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி இந்த ஒரு கேள்வி கேட்டார் என்றெல்லாம் வருகிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொன்னதாக அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் வருது, அது வேற செய்தி. நசையில் வருகிறது, முஸ்னத் அஹ்மதுல வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்ற மாதிரி செலவாத்து சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பெரிய செலவாத்து இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு பேரையும் கேட்கும்போது சொன்னா அடுத்த டாபிக் போயிடுவார் ஒருத்தர் பேசக்கூடியவர். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டியது, நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. தொழுகைக்கு உள்ள ஓதுற செலவாத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி என்று ரசூலுல்லாஹ் மேல செலவாத்தை சொல்லிவிட்டு என்ன கேட்கிறாரு, தொழுகையில என்ன செலவாத்து ஓதணும்னு கேட்கிறாரு. அதையே ஓதிக்கன்னு சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதுற செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டா, ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பதாக இருந்தால் முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஹதீஸில் பயன்படுத்தி இருக்கிற சொற்கள் முக்கியமானது. என்ன சொற்கள் பயன்படுத்தப்படுது? என்னை பற்றி கூறப்படும் பொழுது, யார் முன்னிலையில் என்னை பற்றி கூறப்படுகிறதோ அவர் செலவாத்து சொல்லாவிட்டால் என்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் பேரை யூஸ் பண்றாரு, அவரை குறிக்காது. யாரை குறிக்கும்? இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது காதுல வாங்குறாரு, அவரை தான் குறிக்கும். அப்ப காதுல கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பேரை யார் சொன்னாலும் சரி, எப்ப சொன்னாலும் சரி, நீங்க என்ன செய்யணும், அதுக்கு நம்ம செலவாத்து சொல்லணும். நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நபிகள் நாயகம்னு சொல்றாரு, ஒருத்தர் பயான் பண்ணுவாரு,
நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். கேட்கக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நினைவு, அவங்கள நினைவு கூறிட்டாங்க. நினைவு கூறியவருக்கு அந்த சட்டம் கிடையாது. யார் முன்னிலையில் கூறப்பட்டதோ அவருக்குரிய சட்டம் என்னவென்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லணும். அதுல கூட ஒரு சபை ஒரு பயான் பண்றாங்க. ஒரு பயான்ல வந்து 100 தடவை 200 தடவை 50 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி குறிப்பிடுவாங்க. தௌஹீதுடைய உரைகளா இருந்தா, மற்றவங்களோட உரையாக இருந்தால் மதுஹபு கிஸ்ஸாக்களை கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு கம்மியாக இருக்கும். சரியான மார்க்க பயான் பண்ணக்கூடிய ஒரு சபையாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவங்களுடைய சொல்லு, செயல், அங்கீகாரம் இதை பேசும்போது 100 தடவையாவது வந்துடும். ஒருத்தர் உட்காந்து நான் 100 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கணுமாண்டா அது வந்து அந்த பயானை கேட்பதில் கூட கவனத்தை திருப்பி விடும் என்பதற்காக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு சபையில சொல்லப்படுமையானால் சபையில ஒரு தடவை சொன்னா போதும். ஒரு சபையில ரசூலுல்லாஹ்வுடைய பேரை குறிப்பிடுறாங்களா, ஸலவாத்து சொல்லாம கலைஞ்சிடக்கூடாது. 10 தடவை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாலும் சரி, நம்ம ஒரு தடவையாக என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் திருத்தி இதுக்குரிய ஆதாரங்களையும் போட்டு நம்ம வந்து நபியின் பெயருடன் ஸலவாத்து கூற வேண்டுமாங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து onlinepj.in இருந்து எடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நீ போட்டு விட்டுருவாங்க, பார்த்துக்கிறங்க. அதாவது இந்த கருத்து நல்லா விளைங்கிறவர் சொன்னது வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறோம்ல, எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அந்த கட்டுரை எடுத்தவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு கட்டுரை எடுத்து சொன்னாலும் ஒரு கேள்வின்னு வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அது சரியா தவறான்னு என்ன செய்யணும், கவனித்து அது சொல்லணும். சொல்லியாச்சுன்னு எடுத்து சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க. அப்துல் கரீமுடைய ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால், ஏற்கனவே உன்னை தவறாக சொல்லிவிட்டால் அது திருத்திடக்கூடாது. ஏன்னா பிஜே திருத்தினார் பற்றியெல்லாம் திருத்துறாரு, இந்த குர்ஆன் தமிழாக திருத்திட்டார், தப்பு சொல்லி மாத்துறாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுனால இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே தப்பாக ஒன்று சொல்லி இருந்தாலும் அதையே தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு. தவிர நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம தானே எழுதியிருக்கிறோம்னு பார்க்கக்கூடாது. நம்ம எழுதுனது சரியா இருக்குதா, அதில் வேற ஏதாவது கொஸ்டின் வருதா என்று சிந்திச்சு பார்த்து சொல்ல வேண்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒருவர் பேசினாரையானால் அவர் வந்து ஸலவாத்து சொல்லாமையும் பேசலாம், சொல்லியும் பேசலாம். ரெண்டுக்கு ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் பெயரை கேட்கிறவராக இருந்தால் அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து ஒரு சபையில் கேட்கிறவராக இருந்தால் ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் சொல்ல வேண்டும். அவர் சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது கேட்டால் அவங்க பேரை காதில் வாங்கணும், என்ன செய்யணும், அதுக்கு நம்ம ஒருத்தர் களிமா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும், அந்த முகமதுங்கிற கேட்டதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து கேட்கிறவன் ஸலவாத் சொல்லாட்டி கஞ்சன்ட்டு வருது. நம்ம ஏன் ஒரு மார்க்கத்தில் கஞ்சத்தனம் பண்ணணும்? அவனுடைய மூக்கு நாசமாகட்டும், மண்படியட்டும் வருது, அருள் இல்லாமல் போகட்டும் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரையும் கேட்டுவிட்டு இது வந்து தொழுகைக்கு உள்ளதான் குறிக்கிறது நம்ம இல்லாத வழக்கத்தை கொடுத்து நம்ம வந்து கஞ்சனாகவும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவனாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்பதை பதிலாக போட்டுரும். அந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் முன்னாடி நம்ம எழுதினதுக்கு அண்டர்லைன் போட்டு அது தவறு, இதான் சரி என்ற ஒரு திருத்தத்தோட அந்த கட்டுரையை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். அது எடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம், பார்த்துக்கிறங்க. இது அந்த கேள்விக்குரிய பதில். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பள்ளி சம்பந்தப்பட்ட ஹதீஸுக்கு மறுப்பு வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய கட்டுரையை போட்டிருக்காரு. கேள்விங்கிற பேரில் பெரிய ஒரு கட்டுரையை எடுத்து எழுதியிருக்காரு. என்ன அவர் கேட்குறாருன்னு கேட்டால், தவளை இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் இருக்கும்போது நெருப்பை அணைக்க ஊதியது, அதனால் அதை கொல்லுங்கள். பள்ளி நபிக்கு எதிராக ஊதியது என்று அப்துல் ரஸாக் நூலில் அதை கொல்லாதீர்கள், கொல்லுங்கள் போட்டு விட்டுருக்காரு. அப்துல் ரஸாக் நூலில் வருது அப்படின்னு ஒரு அரபியெல்லாம் போட்டுவிட்டு இந்த விளக்கத்தை ஒரு சலபி ஆலிம் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டால், பள்ளி வந்து இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டவுடனே அதை நெருப்பு அணைக்கிறதுக்கு ஊதி விட்டுச்சான். இது தவளை. பள்ளி என்ன செஞ்சான், நெருப்பை அதிகப்படுத்துறதுக்கு ஊதி விட்டுச்சான். நெருப்புலத்துக்கு இப்ராஹிம் நபியை போட்ட உடனே தவளை ஓடி வந்து என்ன செஞ்சான், அந்த நெருப்புடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஊதி விட்டுச்சான். பள்ளி வந்து என்ன செஞ்சான், அந்த நெருப்பை அதிகப்படுத்துறதுக்கு ஊதுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, தவளையை கொல்லாதீங்க என்றும் பள்ளியை கொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அப்துல் ரஸாக்ல இருக்கிறது. அந்த ஹதீஸை எடுத்து காட்டி இது அறிவிப்பாளர் குறை இல்லாத செய்திதான், இதிலும் கேள்வி எழுப்புறார்கள், நம்ம எழுப்புறோமா, இது வந்து கேள்விதான், பதில் அப்புறம் வரும். இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையை கொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள்.
என்ன காரணம்? தவளை இப்ராஹிம் அவர்களுக்காக உதவி செய்தது என்பது அந்த காரணம். பள்ளியை கொள்வதற்கு சொல்லப்பட்ட காரணத்தில் குதர்க்கம் செய்ததை போன்று தவளையை கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட காரணத்திலும் குதர்க்கம் செய்யலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு தவளை உதவி செய்தது என்றால் அதனை கொல்லாமல் விடுவதில் நியாயம் உள்ளது. ஆனால் இதன் காரணத்தால் இன்றுள்ள தவளைகளையும் கொல்லக்கூடாது என்று சொல்வது சரியில்லை என்று நபிமொழிக்கு எதிராக தர்க்கம் செய்வார்களா? இதெல்லாம் நம்மளோட கேட்கிற கேள்வி. நம்மளோட யாரும் கேட்கிறாங்களாம். தவளை மனிதர்களுக்கு நன்மை செய்யும் என்பதை உணர்த்துவதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் போது தவளை உதவி செய்தது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். தவளைகளால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுகிறது. தவளைகளை கொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு சுற்றுப்புற ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கொசுக்கள் விடும் முட்டைகளை, பயங்கரமான ஹதீஸ் விளக்கமா இருப்பாருங்க, கொசுக்கள் விடும் முட்டைகளை தவளைகள் உண்டு விடுவதால் அதிக அளவில் கொசுக்கள் பெருகுவதில்லை. இதனால் கொசுக்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் வியாதிகள் தடுக்கப்படுகிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது. எனவே பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்பதையும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக ஊதிவிட்டது என்பதையும் தனித்தனியே பிரிக்காமல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே காரணமாக பார்த்தால், ரெண்டு தனித்தனி காரணமாக இருக்குது, நம்ம ஒன்று ஆக்கணுமா, ஒரே காரணமாக பார்த்தால் பள்ளியை கொள்வது பன்மடங்கு நியாயமானதாகும். இது அநியாயம் என்று அறிவுள்ளவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். பள்ளி அந்த வார்த்தையை போட்டுட்டு அறிவுள்ள விஷயமாயிரும் பலருக்கு. சரி, விளக்க நான் சொல்றேன். அப்புறம் பள்ளி தீங்கிழைக்காத பிராணியாக இருந்தால் அப்போது ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்ற வசனத்தை பள்ளி விஷயத்தில் அமுல்படுத்தி அதை கொல்லக்கூடாது என்று கூறலாம். ஆனால் பள்ளி இயல்பாகவே தீங்கிழைக்கக்கூடிய பிராணி எனும் போது இவ்வசனத்தில் கூறப்படும் நெறிமுறை பள்ளிக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. இப்படி சொல்கிறார்கள். அனைத்திற்கும் பதில் கொடுத்து தெளிவுபடுத்துங்கள். இதான் கேள்வியே ஒரு கட்டுரையா இருக்கு. இதான் கேள்வி. சரி, முதல் விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த பள்ளியை கொல்லலாமா கொல்லக்கூடாதா என்ற டாபிக் வந்தீங்கன்னா அதை கொல்வதற்குரிய ஹதீஸ் இருக்கு, நம்ம மறுக்கவே இல்லை. பள்ளியை கொல்லலாம், விளங்குதா? அது ஒரு டாபிக்கே இல்லை. 5 பிராணிகளை ஹரம்னு கூட கொல்லலாம்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொல்லலாமா என்பது டாபிக்கே கிடையாது, விளங்குதா? அதை கொல்வது கூடாது என்று நம்ம யாரும் என்ன செய்யல, பத்துவாவும் கொடுக்க கிடையாது. நம்ம சொல்ற விஷயம் என்ன பள்ளி சம்பந்தமா என்று கேட்டால், பள்ளியை ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்க புகாரியில. நம்ம என்ன சொல்றோம் அது விளங்கிக்கிறங்க. அப்புறம் தான் இவங்க வாதம் எவ்வளவு வந்து அர்த்தமில்லாத பதிலாக இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னா, புகாரியில 3359 நிறைய வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 3359 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகத்லில் வஸை, பள்ளியை கொல்லும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டார்கள். ஓ கால, அவங்க சொன்னாங்க, கான என்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அது நெருப்பை மூட்டிவிட்டது, ஊதிவிட்டது, இந்த காரணத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. இப்போ நம்ம இதில் என்ன வாதம் வைக்கிறோம்னு கேட்டால், பள்ளியை கொள்வது சம்பந்தப்பட்டது இது, அது மட்டும் வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை நம்ம வந்து மறுக்கலை. பள்ளியை வந்து கொள்ளலாண்டா அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைங்கிற வகையில் எத்தனை பிராணியை சொல்லியிருக்கிறாங்க, காரணம் தெரியாட்டாலும் அதை கொள்ளலாம்னா கொள்ளலாம்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், அந்த பள்ளியை ஏன் கொல்லணும்னு சொல்ற காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் தான் ஏற்புடையதில்லை. அவங்க காரணம் என்ன? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க. பள்ளி வந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக அதை ஊதி பெருசாக்கி விடுது. இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்ய, நெருப்பை ஜாஸ்தியாக்கி விட்டு இவர் நல்ல வேதனைப்படட்டும் என்று அந்த பள்ளி செஞ்சது. அதுக்காக கொள்ளுங்கிறாங்கல்ல. நாம் மறுப்பது அந்த காரணம் அது நுபுவத்துடைய காரணம் அல்ல, அது நபி சொன்ன காரணம் அல்ல, அது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான ஒரு காரணத்தை யாரோ இணைச்சு சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கிடையாது, அது புகாரில் இருந்தாலும் சரி என்று நம்ம சொல்லுகிறோம். எதனால எல்லாம் சொல்றோம் என்று கேட்டால், முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோமே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல வந்து மனிதன் ஜின்னு இந்த 2 இனம்தான் நல்லது கெட்டதுங்கிறதை பார்த்து செயல்படக்கூடிய இனங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது, அல்லாஹ் விருப்பம் இல்லாத எது என்பதையெல்லாம் பார்த்து செயல்படுற இனம் எதுன்னு கேட்டா மனிதன் ஜின்னு தான். அந்த 2 இனத்துக்கு தான் சொர்க்க நரகம்லாம் இருக்கிறது. மனுஷன்ல நல்லவனா இருந்தா அவனுக்கு சொர்க்கம், மனுஷன்ல கெட்ட செயல் செஞ்சா அவனுக்கு நரகம். ஜின்கள்ல நல்ல சாலிகான ஜின்னா இருந்தா சொர்க்கம், அதுல வந்து அவங்களுக்கு கெட்ட ஜின்னா இருந்தா நரகம். இதெல்லாம் யாருக்கு உள்ளது?
மனிதனுக்கும் ஜின்னுக்கும் மட்டும் உள்ளது தான் இந்த இந்த டாபிக் எல்லாமே நல்லது கெட்டதுங்கிறது. இப்போ பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாயில்லா ஜீவன். அதுக்கு இப்ராஹிம் நபியுடைய அந்த கொள்கை என்ன என்று தெரியாது. தெரிஞ்சுட்டு இப்ராஹிம் நபி கொள்கை எதிர்க்கணும், அப்படி உயிரினங்கள் எதிர்க்க மாட்டா, எதிர்க்காது. உயிரினங்கள் சில நேரத்தில் நல்ல ஒரு உதவியெல்லாம் செய்யும், புது புது பறவை செஞ்ச நல்ல உதவியெல்லாம் செய்யும். ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு எதிராக ஒரு உயிரினம் நிற்குமா என்று கேட்டால், அப்படி நின்றா நரகத்தை கொடுக்கணும், அதுக்கு பகுத்தறிவுக்குன்னு ஆயிரும். இப்போ அந்த பள்ளி என்ன செய்யுது, இவன் தீயில போட்டவன் நல்லவன், தீயில போடப்பட்டவர் நாசமா போக வேண்டிய ஆளு அப்படி நினைத்து கொண்டு இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதி விட்டு பயங்கரமா நெருப்பு உண்டாக்குனுச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு நல்லடியா செய்யற கேடு. இந்த கேடுகளை விளங்கியதும் அதுக்கு என்னெல்லாம் விளங்கி இருக்குது, அந்த நெருப்புல போட்டானே அவனை பத்தி விளங்கி இருக்கிறது. இப்ராஹிம் நபியை கொண்டே போட்டான்ல, இப்ராஹிம் நபி யாருன்னு விளங்கி இருக்குது. எதுக்கு நீ தீய மூட்டுது, இவர் வேதனைக்குரிய ஆள்தான் விளங்கி இருக்குது. பள்ளி பயங்கரமான மனுஷனுக்கு நிகரான பகுத்தறிவு உள்ள பிராணியாக இருந்து என்ன செய்யுது, அது ஒரு மனிதன் ஒரு இப்ராஹிம் நபியை பிடிக்காத, கொள்கையை பிடிக்காத ஒரு மனுஷன் என்ன செய்வானோ அப்படி திங்க் பண்ணிருக்காது. மனிதன் எப்படி இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பிடிக்கல என்று சொன்னா எப்படி திங்க் பண்ணுவான், இவருடைய வேதனை எப்படி அதிகப்படுத்தலாம், இவருக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், இவருக்கு எப்படி தொந்தரவு பண்ணலாம், அவனுக்கு எப்படி உதவியா இருக்கலாம். இப்ராஹிம் நபியுடைய எதிரி இருக்கிறான்ல, அவனுக்கு எப்படி உதவியா இருக்கலாம், இப்ராஹிம் நபிக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கலாம் என்று யாரு சிந்திப்பா, கெட்ட மனுஷன் சிந்திப்பான். பள்ளிங்கிற ஜீவனுக்கு அது உண்டா, கிடையாது. அப்ப பள்ளி வந்துகிட்டு அது இப்ராஹிம் நபி மார்க்கம் தான் சரின்னு விளங்கி இருந்துச்சுன்னு சொன்னா அது 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 கூட ஏத்துட்டு போயிடலாம். அது அப்படிதான் இயற்கையா படைக்கப்பட்டிருக்குன்னு ஆயிடலாம். எல்லாமே அல்லாஹ்வை கட்டுப்படுதுன்னு. அல்லாஹ்வுடைய ஒரு தௌஹீதை எதிர்த்து ஒரு பிராணி நிக்குதுன்னு சொன்னா அது நரகத்துக்குரிய செயல். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், பள்ளிக்கு நரகம் இருக்குன்னு சொல்லணும். மறுமை நாளில் பள்ளி என்ன செய்வான்ல, விசாரித்து நரகத்தில் பள்ளியை போடுவான், பள்ளியை போட்டு நிறைக்குவான்னு வரணும். ஆனா அப்படி நமக்கு இருக்குதான்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் 7:179 ஒரு தம்மத்து கலிமத்து ரப்பிக்க, உன் இறைவனுடைய வார்த்தை முழுமை பெற்று விட்டது. என்ன வார்த்தை, லஅம்ல அன்ன ஜஹன்னம, நரகத்தை நான் நிறைக்குவேன், மினல் ஜின்னத்தி ஒன் நாஸ் அஜ்மைன், மனுஷ ஜின்னு இனத்திலிருந்து நினைக்கும். வேற எந்த ஆடு மாடை போட்டு நிறைக்க மாட்டேன், பள்ளி பூரானை போட்டு என்ன செய்ய மாட்டேன், பாம்பை போட்டு நரகத்தை நிறைக்க மாட்டேன். நரகத்தை நிறைக்கிறது 11:119 11:119 அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி ஒன் நாஸ் அஜ்மைன், மனித ஜஹன்னம் என்ற நரகத்தை ஜின்களை கொண்டும், ஜின்கள்னா ஜின்ல உள்ள கெட்டது, மனுஷன்டா மனுஷன்ல உள்ள கெட்டது. அப்ப ஜின்கள் மனுஷர்கள்ல உள்ளதை கொண்டுதான் நரகத்தை நிறைக்குவேன். நிறைக்கிறதை இவங்களை கொண்டுதான், இன்னொன்றை கொண்டு நரகம் நிறைக்கப்படாது. இந்த ரெண்டு இனத்தை கொண்டுதான் நிறைக்கப்படும் அப்படின்னு வந்திருக்கும் பொழுது இந்த பள்ளிக்கு உள்ள விஷயம் வறுமையானால் அது பாவியாவது. இந்த பள்ளி என்னது, காபிரான பள்ளின்னு ஆகுது. மனுஷன்ல முஸ்லிமான மனுஷன் காபிரான மனுஷன் இருக்கிற மாதிரி பள்ளியில் என்ன இருக்குது, நல்ல முஸ்லிமான பள்ளி காபிரான பள்ளி ஜீவன்லையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் செய்து வருது. அப்ப இது போக 7:179 அல்லாஹ் சொல்றான், வழக்க தரகனாலி ஜஹன்னம, நரகத்திற்கு என்று நம்ம தயாரித்திருக்கிறோம், கதீரம் மினல் ஜின்னி ஒல்லின்ஸ், மனித ஜின்கள் அதிகமான பேரை நரகத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப வேற ஜின் வேற என்ன அதே எல்லாம் சொல்லியிருப்பான், மினல் ஜின்னி ஒல் இன்சி ஒல் வசதி, பள்ளியிலிருந்தும் ஜின்னிலிருந்தும் மனுஷனிலிருந்தும் ஏற்படுத்தியிருப்போம்னு சொல்லியிருக்கணும். இந்த செயல் விளங்கி ஒரு நபிக்கு, நபியுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு ஜீவன் வறுமையானால் அது நரகத்துக்குரிய செயலா இல்லையா, இது எப்படி பள்ளி போய் செய்யும்? அதனால இது பள்ளி போய் ஊதி விட்டது என்பது அது ஒரு நரகத்துக்கு போற அந்த ரூலை வச்சு பார்க்கும் பொழுது அந்த காரணத்தினால தவறுன்னு ஒன்று சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா 22:18 அல்லாஹ் சொல்லி காட்டினா, அலம் தர, நீ பார்க்கவில்லையா, அன்னல்லாக எஸ்ஜுதுலகு மம்பி சமாவாத்தி மம்பில்லார், வானங்களிலே உள்ளவர்களும் பூமியில உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள் என்பதை நீ பார்க்கவில்லையா. ஒஷம்சு சூரியன் பணிகிறது, ஒல் கமரு சந்திரன் பணிகிறது, ஒன் நுஜூமு நட்சத்திரங்கள் பணிகின்றன, ஒல் ஜிபாலு மலைகள் பணிகின்றன, ஒஷஜர் மரங்கள் பணிகின்றன, வத்தவாபு கால்நடைகள் உயிரினங்களும் பணிகின்றன, ஒ கசீரும் நாசு மனிதர்கள் அதிகமானவர் பணிகிறார்கள். மனுஷன் எல்லாம் படிய மாட்டேங்கிறான்ல, மனுஷன்ல மட்டும்தான் பணிகிறவன் பணியாதவன் இருக்கிறான். மற்ற ஜீவன்களை சொல்லும் பொழுது எல்லாமே பணியிருக்கிறான். அல்ல சூரியன் பணிக்குது, சூரியன் அல்லாஹ்வுக்கு பணியலே மாறி அது பொய். சந்திரன் பணியுது நல்லா சொல்லிட்டான்,
ஒரு நாள் சந்திரன் வந்து அல்லாவுடைய கட்டளைக்கு மீறி போய் செஞ்சின்னு வந்தா அது பொய். இந்த வசனத்துக்கு மாற்றம். நட்சத்திரங்கள் பணிகிறன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால இந்த நட்சத்திரம் ஒரு நாள் பணிகள் அல்லாஹ் சொன்ன கேட்கல என்று சொன்னால் அது வந்து பொய்ன்னு அர்த்தம். மலைகள் பணிகின்றன அல்லாஹ் சொல்றான். மலைகள் என்ன செய்த, மலை வந்து ஒரு நபியை பார்த்து விட்டு இவரை கொல்ல வேண்டும் என்று மலை சரிந்து விழுந்தது அப்படின்னு ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. பொய் இது. மலையை தற்செயலா சரிஞ்சு செத்துட்டாருன்னு சொல்லலாம். ஒரு நபியை பார்த்து விளங்கி கொண்டு அதனால அப்படி செஞ்சிச்சு என்று சொல்வீர்களே, ஆனால் அப்ப மலைகள் பணியுது அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றம், மரங்களுக்கு மாற்றம். அதுல ஒத்தவாபு உயிரினங்கள் எல்லாம் பணிகின்றன. ஆடு மாடு கழுத குதிரை பள்ளி உள்பட எல்லாமே அல்லாஹ்வுக்கு பணிகிறது. மனுஷனை சொல்லும் போது மட்டும்தான் கசீரும் மினன்னாஸ், மனிதர்கள் அதிகமானவர். மனுஷன்ல பணிகிறவன் பணியாதவன் இருக்கிறான். மற்ற ஜீவன்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு எதிராக வரவே வராது. அல்லாஹ்வுக்கு அப்படி என்ன செய்யும், பிடிக்காட்டா கூட கட்டுப்படும். அல்லாஹ் என்ன செய்யறான், 3:83 சொல்லி காட்டுகிறான், தவ்வாவும் கருகன், பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. அதே இதை வந்து 13-15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டிய விஷயம் என்றால், பள்ளி போய் இப்ராஹிம் நபியை அழிக்கிறதுக்கு பண்ணுச்சுன்னா அவங்களோட ஈமானுடைய அம்சம் என்ன? அப்ப சொர்க்க நரகத்துக்குரியவர்கள் மனித ஜின்னு இல்லாம இன்னொரு இனம் இருக்குது. அப்ப அவைகள் நல்லது கெட்டதை விளங்குமா? விளங்கி வந்து கெட்ட காரியங்களை பிளான் பண்ணி செய்யுமா? செய்யாது. அப்ப இந்த பள்ளி ஊதி விட்டதனால் கொள்ளுங்கள்னா அது மட்டும்தான் ஓகே. பள்ளியை கொள்ளுங்கள்னு நீங்க என்ன விஞ்ஞான காரணம் சொல்லுவோம், காரணம் தெரியாட்டாலும் ஒத்துக்கலாம். காரணமே நமக்கு தெரியல என்றால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா அது வஹீல உள்ளது. அந்த வஹிக்காக நாங்க மறுக்கல, வேற ஒரு வஹிக்கு மாத்தமா இருக்கனால மறுக்கிறோம். எதுக்கு மறுக்கிறோம்? பள்ளியை கொள்ளுங்கள் என்பது மட்டும் வஹி. அந்த பள்ளி வந்து நெருப்பை வந்து மூட்டி விட்டது அப்படின்னு சொல்வது வந்து இந்த நரகத்துக்கு உரிய காரியத்தை அவைகள்லாம் செய்யாதுங்கிறது மாற்றமா இருக்கிறது. கால்நடை உயிரினங்கள் எல்லாம் அவனுக்கு பணியும் என்பதற்கு மாற்றமா இருக்கிறது. பிடிக்காட்ட கூட பணியணுங்கிறதுக்கு மாற்றமா இருக்கிறது. அப்ப இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து இந்த செய்தி பிழை, இந்த இஸ்லாமிய நம்பிக்கைக்கே மாற்றும். பள்ளிக்கு சொர்க்க நரகம் இருக்குன்னு தீர்ப்பளிங்க. இப்ப பள்ளிக்கு என்ன இருக்கு, சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்லணும். இது ஒரு கேள்வி. அது போக இதுல இன்னொன்று கேட்கிறோம், பள்ளி ஊதி விட்டுச்சுன்னு சொன்னா உலகத்துல அம்புட்டு பள்ளி வந்துச்சு அந்த இடத்துக்கு. இப்ராஹிம் நபி நினைச்சிட்டாங்க நெருப்புல வேற. இதான் ஃபர்ஸ்ட் பிரதானமான கேள்வி. இதுதான் எது கேள்வி? அந்த பள்ளிக்கு இந்த வேலை செய்யாது. பள்ளி மட்டுமல்ல, எதுவும் செய்யாது. எந்த ஒரு ஜீவனும் அல்லாஹ்வுக்கு எதிராக வந்து என்ன செய்யாது அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையான ஒரு விஷயம். அப்படிங்கையில வந்து பள்ளி வந்து ஊதி விட்டது, நெருப்பை ஜாஸ்தியாக்கி விட்டது என்ற அடிப்படை ஈமானை குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலுக்கே மாற்றமா இருக்கு. மனித ஜின்னுக்கு மட்டும்தான் இந்த இபாதத், வணக்க வழிபாடு, ஏவல் வழக்கல், ஹராம் எல்லாமே மனிதன் ஜின்னுக்கு மட்டும்தான் என்பதை கடந்து இவைகளும் நரகத்துக்குரிய வேலையை செய்வாங்க. இது ஒரு விஷயம். ஒண்ணு, இதான் மெயின். இதுக்கு தான் பதில் சொல்லணும். இது போக துணையா நம்ம கேட்கிற கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மெயின் கேள்வி என்னது? பள்ளியுடைய கான்செப்ட்ல இது வருமா? இதுக்கு தான் பதில் சொல்லணும். கூடுதல் நம்ம என்ன கேட்போம்னு கேட்டா, கூடுதலா கேட்போம். எப்படி? சரி, பள்ளி ஊதி விட்டுச்சுல, பள்ளி ஊதுறதா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் வந்துருச்சு அந்த இடத்துக்கு. பள்ளி ஊதி விட்டுச்சுன்னா 1 கோடி பள்ளி அன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம். உதாரணமா இப்ராஹிம் நபியை போடும்போது 1 கோடி பள்ளி இருந்துச்சு. அந்த 1 கோடி பள்ளியில ஒரு 100 பள்ளி அந்த ஊர்ல இருந்திருக்கும். அந்த ஊர்ல உள்ள 100 பள்ளியுமாவது வந்துச்சான்னா அதுவும் சொல்ல முடியாது. சரி, அப்படியே வந்தா கூட எந்த பள்ளி ஊதி அதை போய் கொள்ள வேண்டியதானே? இப்ராஹிம் நபி இருக்கிற இடத்துல இல்லாத நம்ம சென்னையில் இருந்த பள்ளிலாம் ஏன் கொள்ளணும்? மதுரையில் பள்ளி இருந்து அதையும் போட்டு கொள்ளணும். மக்காவோட மதீனாவோட பள்ளி இருந்து அதையும் போட்டு கொள்ளணும். அது அங்கே இல்லையே, தெரியாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியும்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபியை போட்ட ஒரு விஷயம் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் அப்படியே வந்து ஃபேக்ஸ் மூலமாக, அது வாட்ஸ்அப் மூலமாக வந்து சேர்ந்து விட்டது அப்படி சொல்ல வர்றீங்களா? அல்ல மறைவான தானே இருக்குங்கிறீங்களா? இப்ராஹிம் நபியை போடப்பட்ட ஒரு பள்ளி அதை செஞ்சால் அந்த இனத்தை குறிக்குமா? ஒரு நெசமா பேச்சு. முதல் விஷயம் பேசிக் இல்ல. ஒரு பள்ளி அப்படி ஊதி விட்டது என்றால் அந்த ஒரு பள்ளி தப்பு செஞ்சு அதே தப்புது ஒரு வாதத்தை தான் கேட்கிறோம். ஒரு பள்ளியும் செய்யாது. அந்த ஒரு பள்ளி ஊதி விட்டது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளும் அந்த இனத்துக்கே குற்றமா எப்படி ஆகும்? ஒரு மனிதன் வந்து கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா அவ்வளவு மனுஷன் கொலைகாரன் ஆவானா? அப்படி ஆக மாட்டான். எவன் கொலை செஞ்சானா அவனை தான் போட்டு பிடிக்கணும். அப்ப அதை ரெண்டாவது கேட்கிறோம், எப்படி போய் அதை நெருப்புல போட்டதை வந்து அது எவ்வளவு விரைவா போய் சேரணுமே, அவ்வளவு வேகமா என்ன செய்யுது பள்ளி? எந்த ஹெலிகாப்டர்ல போனுச்சா, பறந்து போச்சா? அது விரைவாக செல்வதற்கு உரிய ஏதாவது அப்படி ஒரு படைப்பா? அது ஜின்னு மாதிரி ஒரு படைப்பா?
ஜின்னு படைப்புனா கூட என்ன செய்யும், ஒரு செகண்ட்ல ஓடியாந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது என்ன படைப்பு, அவ்வளவு வேகமா எப்படி போனுச்சு என்ற வகையில் பார்த்தோம்னு சொன்னா, இது ஒட்டுமொத்த பள்ளிகள்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சாதான் அந்த இனத்தை குறிக்கும். ஒரு பள்ளி ஊதுனதா இருக்குமே, ஆனால் அதுக்கு போய் அம்புட்டு பள்ளியும் கொள்ளுன்ற கட்டளை வைக்க இது இல்லாம சொல்லிட்டு போகலாம். அதை இதனால் கொள்ளுன்னு சொல்லிங்க என்று சொன்னா, அம்புட்டு பள்ளிக்கு எப்படி இதுல என்ன ரோல்? இது ரெண்டாவது கேள்வி. அதுக்கு துணை கேள்வி தான். மெயின் கேள்வி அந்த ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்வி தான். அடுத்து என்னன்னு கேட்டா, சரி எல்லா பள்ளியுமே சேர்ந்து கொண்டுருச்சு, ஊதிருச்சு. அந்த பள்ளியுடைய வாரிசு அதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. அந்த ஒரு பள்ளியே இப்ராஹிம் நபி ஊதுனால அந்த பள்ளியை இப்ராஹிம் நபி வந்து நெருப்புல தப்பிச்சு வந்து கொண்டிருப்பாரு, அல்ல அவர் கொள்ள சொல்லியிருப்பார், அந்த பள்ளியெல்லாம் கொள்ளுங்கன்னு இருப்பார். இப்ப அதுக்காக வேண்டிய அதனுடைய பேரை கொள்ளுன்னு கொள்ளணும். அந்த பள்ளியுடைய நம்ம காலத்தில் உள்ள பள்ளிக்கு இப்ராஹிம் நபி 5000-10,000 வருஷத்துக்கு முந்தின பள்ளியுடைய சந்ததி எது கொள்ளணும்? அப்ப இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முக்கியமான ஃபண்டமெண்டல் அது. இது வந்து துணையாத்தான் கேட்கிறோம். அதாவது அப்படி ஊதி இருக்குமையானால் நம்ம பேசிக்க மறுத்துறோம். ஒரு வாதத்திற்கு ஊதி இருந்தால் அதுக்காண்டிய மத்த பள்ளியை கொள்ளணும். அது கேட்கணும்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அல்ல கேட்கிறான், 664 வலா தசிறு வாசிரத்தும் விசர உகுரா, ஒருவன் சுமையை ஒருவன் சுமக்க மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 39:7 வசனத்திலையும் அதையே எல்லாம் சொல்லுகிறான். 35:18 வசனத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒருத்தருடைய சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிறான். அதே மாதிரி 17:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6:164 சொல்லி காட்டுறான், ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு. அதை விட குறிப்பாக 53வது அத்தியாயத்தில் 36, 37, 38, 39 வசனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை மென்ஷன் பண்ணியே சொல்றான்ல. எப்படி சொல்றான், மூசாவுடைய ஏட்டில் இருக்குது அதை இவனுக்கு தெரியவில்லையா? இப்ராஹிம் அல்லது வஃபா, சொன்ன சொல்லை காப்பாத்தி இப்ராஹிமுடைய ஏட்டில் இருக்கிறத என்ன இருக்கிறது, அல்லா தசிர் வாசகத்தின் விசரோகுரா, ஒருத்தன் சுமக்க மாட்டாங்க. இப்ராஹிம் நபி காலத்தில் இருக்குன்ட்டான்ல, அதுக்குதான் சமாளிப்பாங்கல்ல. இப்ராஹிம் நபி காலத்தில் அந்த சட்டம் இல்லாமல் இருந்திருக்கலான்னு அதுக்காக வந்து அல்ல சொல்றான் போல இருக்கு. எப்படி சொல்றான், மூசாவுடைய ஏட்டை பாத்தியா, அதுலயும் தானடா இருக்குது. இப்ராஹிம் நபியோட ஏட்டை நீ படிச்சு பாத்தியா, அதுலயும் என்ன இருக்குது, ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிறது இஸ்லாத்துல தொன்று வருகிற ஒரு நம்பிக்கை. இப்ராஹிம் நபி காலத்துல இருந்துச்சு, அது கூட விளங்க மாட்டீங்களான்னு நல்லா சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் நபி காலத்தில் உள்ள பள்ளிக்கு நாங்கள் கொள்ளுவோங்கிறாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்பதை எதுக்கு நம்ம சொல்றோம், நல்லா விளங்கிறேன்னு. அது பொய். உண்மை என்று வைத்துக் கொண்டால், அந்த பள்ளி ஊதத்தான் செய்தது என்று வைத்துக் கொண்டால், அந்த காரணத்துக்கு எந்த பள்ளியை கொள்ளணும், கொள்ள சொன்னாங்க பொதுவா சொன்னாங்கன்னு சொல்லு, அதை ஏத்துக்கிறோம். அன்னைக்கு ஊதுனதுனால் கொள்ளுவான்னு சொன்னது இப்படி சரி, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு சொன்னோம், ஒரு வாதத்திற்கு சொல்லுவோம்ல. அது எப்படி வாதம், ஒரு பள்ளி ஊதுனுச்சுன்னு வச்சுக்கிறோம், ஊதலன்னு முடிச்சிட்டோம். ஒரு பேச்சுக்கு ஊதியதா வைத்துக் கொண்டாலும் அதுக்காக இந்த பள்ளியை கொள்ளணும், அந்த பள்ளி ஊதி இருக்குமே ஆனால் இந்த பள்ளியை கொள்ளணுங்கிறது ஒரு பேச்சுக்கு சொல்லுவதுதான், உண்மையில இல்லைங்கிறது தான். முதல் வாதம் தான் பதில் சொல்ல வேண்டிய வாதம். எந்த வாதம், பள்ளி இதை செய்யுமா, அதான் டாபிக். பள்ளி அப்படி அந்த மாதிரி இனமா உயிரினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறானா, அதுதான் டாபிக்கே தவிர இந்த டாபிக் வராது. ஒரு பேச்சுக்கு தான் இதெல்லாம் கேட்கிறோம், ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியுமான்னு. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது இது சரியில்லைன்னு வழங்கிறது. அது போக நெருப்பு போட்டாங்க. ஒரு பள்ளி என்னத்தை போட்டு ஊதிப்படும், பெரிய நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. அந்த வெக்கையில கிட்ட வந்தாலே எரிஞ்சு போயிடும், வெந்து போயிடும். அது பள்ளி வந்து நெருப்பு ஊதுறதா இருந்தா அங்க 200 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து ஊதுமா, அவ்வளவு போர்ஸா ஊத முடியுமாண்டேன். பள்ளியுடைய ஊதுதல் எவ்வளவு இருக்கு, அது ஊதுவதா இருந்தால் நெருப்பு கிட்ட வரணும், அப்படி வர முடியுமா? அவ்வளவு தணல் விட்டு எரியும் போது அதை ஜாஸ்தி ஆக்குறதுக்கா வந்து என்ன செய்தான், ஊதுறதுக்கு வருதான். அது கிட்ட வரும்போது 1/2 கிலோமீட்டருக்கு செத்து போயிடும். நெருப்புக்கு 200 மீட்டர் 300 மீட்டர் கிட்ட வரும் பொழுது அந்த ஒரு மனிதனை எரிக்கிறதுக்காக நெருப்பு குண்டம், சும்மா அடுப்புல விளக்குல உள்ள தீ இல்ல, நெருப்பு குண்டம் போது சுற்று வட்டாரத்தெல்லாம் வெப்பமாக்கி விட்டுரும். அப்படியான வெப்பத்தை அவங்க போட்டிருக்கிறாங்கன்னா அதை கிட்ட வந்துகிட்டு கூண்டு ஊதிட்டு இருந்துச்சுங்க. அதுல அவுட் ஆயிரும் மேடம், லாஜிக்கும் பொருந்தல. இதெல்லாம் கூடுதல் கேள்வி, பிரதானமான கேள்விங்கிறது அதுதான். கூடுதல் என்ன கேட்கிறோம், உலகத்து பள்ளிக்கெல்லாம் தெரியுமா, எப்படி தெரிஞ்சு, இப்ராஹிம் நபி போட போறாங்க இப்படி யார் அறிவிச்சு கொடுத்தாத, அந்த ஊர்ல உள்ள பள்ளிகள்லாம் இப்படி திரண்டு வந்துச்சா, இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கூடுதலா நம்ம கேட்கிறோம். இதை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்து என்ன, அதுக்கு தான் கேட்கிறோம், ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியுமா கேட்கணும். அடுத்து என்ன, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இதுக்கு சொல்றீல்ல, அப்ப தவளைக்கு என்ன சொல்றிய, தவளை என்ன செஞ்சான்,
அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு வந்து அவர் நெருப்பு அதிகரிக்கிறதுக்கு பள்ளி ஊதுனுச்சான், தவளை வந்து அதை அணைக்கிறதுக்கு ஊதுச்சான். அது என்ன டிஃபரெண்ட் நமக்கு விளங்கல. ஊதி விடுறதுல கூட அணைக்கிறதுக்கு ஊதுறதுங்கிறது அது எப்படி, அது ரெண்டுமே ஊதுறது தான். அது ஊதி என்ன செய்யுதான், அதிகப்படுத்துதான். இது வந்து ஊதி அணைக்கிறதுக்கு வந்துச்சான். அப்ப அந்த மாதிரி சொல்றீங்கல்ல, தவளை வந்து அணைக்கிறதுக்கு வந்து என்ன அணைச்சுப்படும், ஒரு பள்ளி எண்ணத்தை மூட்டி விட்டுரும். அவன் மனுஷன்லாம் திரண்டு முழு சக்தியும் திரட்டி நெருப்பு மூட்டுறான், ஒரு பள்ளி ஓடியாந்து ஏற்றுனாங்க, ஜாஸ்தி ஆக்கி விடுறான். என்ன ஜாஸ்தி ஆக்கி, எத்தனை பெர்சன்டேஜ் கிட்ட வருமா, அது என்னதை போட்டு ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும். ஒரு நுபுவத்துடைய வார்த்தைக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணாமா? இப்போ நபி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? இது யாரும் இடையில சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி எதுக்காக இதை கூட சொல்றோம்னா, பேசிக்கெல்லாம் மாத்தமா இருக்குது, இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு மாத்தமா இருக்கிறதுனால சொல்லி காட்டுறோம். அப்புறம் தவளை என்ன செஞ்சான், அவரை தூக்கி போட்டவுடனே அவரை குளிர செய்வதற்காக வேண்டி அது வந்து ஊதி விட்டு அணைக்க பார்த்துச்சு. இது ஊதி விட்டு அதிகரிக்க பார்க்குதான் தவளை ஓடி வந்து அது அணைக்க பார்த்துச்சு அப்படின்னு வந்து அதுக்குன்னு சொல்லுவீர்கள். அப்ப தவளையை கொல்லக்கூடாது, கொல்லலாங்கிறீங்களா? யார் கொல்லலாம்னு சொல்ற? தவளையை கொல்லக்கூடாது போங்க. இந்த அதிசயம் அறிவிப்பாளர் சரியா இருக்கு, ஏத்துக்கிறோம்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. இதுவே பேசிக்கு தப்பு. ஏன் தப்புங்கிறோம்? நெருப்புல போட்டாங்க, போட்ட உடனே அவர் வெந்து செத்தா போயிட்டாரு. போட்ட உடனே கொள்ளனா சொல்லிவிட்டோம். யானாரு கூனி பரதம் வசலாம நல்லா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு ஜில்லுண்டு குளிர் தரக்கூடியதா மாறிடு. அப்புறம் எண்ணத்தை போட்டுக்கிட்டு தவளைக்கு ரோல் அங்க இருக்குது, அதை அணைச்சு வந்து அவர் துடிக்கிற மாதிரி பள்ளி ஓடி வந்து ஊதி அணைக்க பாடுபட்ட மாதிரின்னு சொல்றீங்களே. அந்த சம்பவம் நடக்கிறது எப்படி அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான். நெருப்புல தூக்கி போட்டாங்க, போட்டவன் நம்ம நினைச்சிட்டோம் யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு வந்து குளிர் தரக்கூடியதாக நெருப்பை நீ மாறிவிடு என்று சொல்லிவிட்டோம். நெருப்பு அவரை ஒன்றும் செய்யல. அப்புறம் என்ன பள்ளி வந்து அணைக்கிறதுக்கு ஊதுனுச்சுன்னு ஒரு செய்தியை கொண்டு வந்து இதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்னா, இதுக்கு தான் சொல்றோம். இதை பள்ளி தவளைக்கு வேலை, தவளை இந்த வேலையா செய்யும், அது என்னத்தை போட்டு அணைச்சி விட்டுரும். நெசமா நெருப்பு பத்தி எரிச்சுன்னு சொன்னா தவளை என்ன எத்தனை தவளை, எல்லா தவளையுமா? அம்புட்டு தவளையும் வந்தா தானே அதனுடைய கிரெடிட் அந்த தவளை கொடுக்க முடியும். ஒரு தவளை செஞ்சா அதுக்காக அனைத்து தவளைக்கும் இந்த கிரெடிட் கிடைக்குமா? ஒரு பேச்சுக்கு ஒரு தவளை ஊதி விட்டு இப்ராஹிம் நபி ஹெல்ப் பண்ண காரணத்தினால அதுக்கு அந்த விஷயத்துல சம்மந்தப்படாத தவளைகளுக்கெல்லாம் அந்த குட்டியில கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப இதுலயும் நிறைய கேள்விகள்லாம் வருது. முசன்னப் அப்துல் புகார்ல ஒரு அதிசயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். முசன்னப் அப்துல் ரசாக்குல சரியான அதிசயம் வருகிறது. பள்ளி அணைப்பதற்கு, பள்ளி வந்து ஊதி பெருக்கிறதுக்கு ஊதியது, தவளை அணைப்பதற்கு ஊதியது பார்த்தீர்களா? அதுக்கு என்ன சொல்வீர்கள்? அதுக்குன்னு தான் சொல்லுவோம். தவளையை கொல்லக்கூடாது போங்க, அதுவும் நிறுத்திக்கிறேன். தவளை வந்து இப்ராஹிம் நபிக்கு ஹெல்ப் பண்ண ஊதுச்சு, ஹெல்ப் பண்ணும், எதிராக தான் இருக்காதே தவிர சில மிருகங்கள் உயிரினங்கள் வந்து நல்லவர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கு, எதிராக போவார். தவளை ஊதுறாங்க ஊதலாம், அது பேசிக்கு மாற்றம் வராது. பள்ளிக்கு மாதிரி சில ஹுது பறவைகள்லாம் சுலைமான் நபிக்கு உதவும், பறவைகள் உதவுறதுலாம் நடக்குது, ஜின்கள்லாம் கட்டுப்படுத்து, அப்படி உதவும், எதிராக வராது. நபிக்கு எதிராக வருவதாக இருந்தால் அது பள்ளிக்கு பொருந்தலை. தவளையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரோலே இல்லை, அல்ல உடனே அணைச்சிட்டான். நெருப்பு போட்ட உடனே அவருக்கு ஜில்லுன்னு ஆக்கி விட்டான். அப்புறம் அந்த தவளை போயிட்டு அதை அணைச்சி விடுறதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தாலும் தவளையை கொல்லக்கூடாதுன்னு வேற அறிவிப்பு வருது பாருங்க, அதைத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர தவளை இந்த வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா தவளையுமா செஞ்சிச்சு, ஆணையருக்கு தகவல் கொடுத்துச்சா, அதனாலதான் தவளையை கொல்லக்கூடாது என்று இருக்குமே. ஆனால் அப்ப ஏன் அம்புட்டு தவளைக்கு அது எப்படி பொருந்தும்? அந்த ஒரு தவளையை தேடி பிடிச்சுன்னு செய்ய கொள்ளாம இருங்க. அப்படி தவளை என்ன இருக்குமே, ஆனால் கொள்ளாதீங்கன்னு அப்படி நடந்து இருந்தால் இதுதான் விஷயங்க. இப்போ வந்து அவங்க சொன்ன பதில் இன்னொருக்கா படிச்சு பாருங்க, திருப்பி படிக்க நான் சொன்ன விளக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அவர் கேள்வியை படிச்சா தான் உங்களுக்கு வழங்கும், தெளிவாக வழங்குறதுக்காக வேண்டி என்ன சொல்றாங்கன்னா, தவளை இப்ராஹிம் நபி அவரை கேள்வி கேட்டவருடைய வாசகம் இது. தவளை இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் இருக்கும்போது நெருப்பை அணைக்க ஊதியது, அதனால் அதை கொல்லாதீர்கள். பள்ளி நெருப்பை நபிக்கு எதிராக ஊதியது, அதனால் கொள்ளுங்கள் என்று அப்துல் ரசாக்கில் வருகிறது. இது அறிவிப்பாளர் குறை இல்லை, இதுலையும் கேள்வி எழுப்புறார்கள் என்று கேள்வி தான் எழுப்புவோம். அந்த பள்ளி உதவி அம்புட்டு பள்ளிக்கு அது பொருந்தும் கேட்கத்தானே செய்வோம். இந்த செய்தியில் நபி அவர்கள் தவளையை கொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். தவளை இப்ராஹிம் அவர்களுக்கு உதவி செய்தது என்பது அந்த காரணம். சரி, பள்ளியை கொல்லப்பட்ட சொன்ன காரணத்தில் குதர்க்கம் செய்ததை போன்று தவளையை கொல்லக்கூடாது என்பதற்கு சொல்லப்பட்ட காரணத்திலும் குதர்க்கம் செய்யலாமா? செய்யலாம் தானே. அதுக்கு உள்ள லாஜிக்கு பொருந்துனா இதுக்கு தானே கேட்போம். என்ன செய்யறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு தவளை உதவி செய்து என்றால் அதனை கொல்லாமல் விடுவதில் நியாயம் உள்ளது. ஆனால் இதன் காரணத்தால் இன்றுள்ள தவளைகளையும் கொல்லக்கூடாது என்று சொல்வது சரியில்லை
என்று நபிமொழிக்கு எதிராக தர்க்கம் செய்வார்கள். ஆனால் தர்க்கம் தான் செய்வோம். தவளையை கொல்லக்கூடாதுன்னு ஒத்துக்கிறோம். இதனால் கொல்லக்கூடாது ஒத்துக்கிற மாட்டோம். எதை ஒத்துக்கிற மாட்டோம்? தவளையை கொல்ல தடை. ஏன் தடை? அது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்துட்டாங்க. பிறகு காரணங்களை மனுஷன் கண்டுபிடிப்பான். தவளையை கொல்லக்கூடாது என்று தடையை நாங்கள் மறுக்கவில்லை. எதனால் தவளையை கொல்லக்கூடாது? இப்ராஹிம் நபிக்கு ஊதுனதுனா தடக்கூடாதுன்னா ஒன்று தானே ஊதிருக்கு. அதுக்கு அம்புட்டையை கொல்லக்கூடாதுங்கிறீங்க. இப்போ அதே குதர்க்கம் அதில் வரத்தான் செய்யும். அப்புறம் இது ஒரு விஷயம். தவளை மனிதர்களுக்கு நன்மை செய்யும் பிராணி என்பதை உணர்த்துவதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளது அல்லாஹ் சொல்லி இதுக்கு தான் சொன்னாங்களாம். தவளை எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, தவளை வந்து மனிதனுக்கு உதவி செய்கிற தன்மையில் உள்ளதான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னு வியாக்கியானம் கொடுக்குறாரு. மனிதனுக்கெல்லாம் உதவி செய்கிறது என்பதற்காக சொல்லவே இல்லை. அது தீனுக்கு உதவி செய்யுதுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இப்போ கொசு திங்குது, அசுத்து திங்குது என்பதற்கு சொல்லப்படலை. எதுக்கு சொல்லப்படுது? இவர் நபி கஷ்டப்படுறாரு, போய் காப்பாற்றணும், அப்படிதான் அதில் சொல்லியிருக்கே தவிர பொதுவாக மனித குலத்துக்கு நன்மை செய்யுது என்ற காரணத்தை அந்த ஹதீஸ் சொல்லவே இல்லை. இவர் அந்த ஹதீஸுக்கு வேற ஒரு வியாக்கியானம் கொடுத்து கொண்டு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தவளைகளால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுது. அது ஏற்பட உங்களுக்கு என்ன ஏற்பட்டு போகுது? அதனால கொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லக்கூடாது என்றார்கள், அதனால் தவளையை கொல்ல மாட்டோம். இப்ராஹிம் நபிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு போயின்னு சொன்னால் அந்த காரணத்தை மறுப்போம். இது அடிப்படை. தவளைகளை கொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு சுற்றுப்புற ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்களாம். மார்க் ஆய்வு பண்ணுவதாக இருந்தால் சுற்றுப்புற ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்களாம்? தவளையை கொல்லக்கூடாதுன்றாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? ரசூல்லாம் கொல்லக்கூடாதுனாங்க. இப்போ பாருங்க, அது காரணங்கள்லாம் இருக்குது. நீ இந்த சம்பவத்தோட தொடர்படுத்தீங்கன்னு சொன்னா இந்த அறிவியலுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிடுற. இந்த சம்பவம் இல்லாமல் சொன்னா பாருங்க கொல்லக்கூடாதுனாங்க, நன்மையெல்லாம் பாருங்கன்னு அப்பதான் பேச முடியும். நீ இந்த கட்டுக்கதையை சொல்லி விட்டுட்டீங்கன்னா பேசல. உன் காரணம் என்ன? விஞ்ஞானிகள் வந்து இப்போ நல்ல மனிதர்களுக்கு உதவி செஞ்சீங்கிறதுக்கு சொல்லவே இல்லை. அது விவசாயத்துக்கு உதவியா இருக்குது. அது சுற்றுப்புறத்தை காதுக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுப்புறத்தை காப்பாற்றுறது என்பதற்காக வேண்டி உள்ள காரணத்தை சொல்வதாக இருந்தால் வெறுமனே கொல்லாதீர்கள், அந்த தடையை தான் சொல்லணும். இதை விளைவிக்கணும். கொசுக்கள் விடும் முட்டைகளை தவளைகள் உண்டு விடுவதால் அதிக அளவில் கொசுக்கள் பெருகுவதில்லை. சரி, அதுக்கு இதுக்கு என்னென்ன? அதுக்கு இப்ராஹிம் நபிக்கு ஊதுறது அதுக்கு தான் ஊதுனுச்சா? கொசுக்களை அழிக்கிறதுக்காக தான் ஊதுனுச்சா? அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஊதுனுச்சுன்னு உங்க கதையில் எழுதி வச்சிருக்கிறீங்க. இது வந்து சொல்றான், அது ஒரு விஷயம். எனவே பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்பதையும் அது இப்ராஹிம் அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டது என்பது தனித்தனியே பிரிக்காமல் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணுமா? தனித்தனியான விஷயத்தை தனித்தனியாக தான் நாங்கள் பார்க்கணும். இவர் மனோவீழ்ச்சி இப்படி சொல்லுவார், நம்ம ஏற்றுக்கணுமா? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துக்கு ஊதிவிட்டது என்பது நல்ல ஒரு மனிதருக்கு கேடு செய்யணும், காபிரான பள்ளியாக நம்ம மாற வேண்டும் என்று செஞ்சதாக நீங்க சொல்றீங்க. அதையும் மனிதனுக்கு கேடு செய்யும் என்பதை தனித்தனி விஷயம் தானே, தனித்தனியா தானே பார்க்கணும். அவர் என்ன செய்தாரு? பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்பதையும் அது இப்ராஹிம் அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டது என்பதையும் பள்ளி தீங்கிழைக்கக்கூடியது என்று சொல்லவே இல்லை, இவரா சேர்த்துக்கிட்டார். பள்ளியை கொள்ளுங்க, அவ்வளவுதான் இருக்குது. அதை இதை தனித்தனியே பிரிக்காமல் இரண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே காரணமாக பார்த்தால் பள்ளியை கொள்வது பன்மடங்கு நியாயமானதாகும். கொள்வதா இப்ப டாபிக்? கொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னமா? இந்த ஹதீஸ்ல கேள்வி கேட்கக்கூடிய யாராவது பள்ளியை கொள்ளாதுன்னு சொன்னமா? கொள்வதே இங்க மேட்ரு கிடையாது. மேட்ரு என்னது? பள்ளிக்கு இந்த வேலை இருக்குதா, இந்த காரணம் சரியான்ற கேள்வி. அதை வழங்க மாட்டாங்க. இது அநியாயம் என்று அறிவுள்ளவர்கள் சொல்ல, இது அறிவுள்ளவன் தான் சொல்லுவான், அறிவற்றவர்கள் தான் இதை போய் சொல்லுவாங்க. அப்படி பள்ளியை கொல்லக்கூடாதுன்னு மட்டும் சொன்னது ஓகே. இப்ராஹிம் நபிக்கு உதவி செஞ்ச காரணத்தினால் ஒரு பள்ளியை கொல்லக்கூடாது என்றால் அது பெரிய அறிவியலை சொல்லியிருக்குன்னு சொன்னா தான் மடையன்னு அர்த்தம். இது அறிவுல கிடையாது. பள்ளி இன்னொரு கேள்வி, பள்ளி தீங்கிழைக்காத பிராணியாக இருந்தால் அப்போது ஒருவர் சுமையை ஒரு மற்றவர் சுமக்க மாட்டார் என்ற வசனத்தை பள்ளி விஷயத்தில் அமல்படுத்தி கொல்லக்கூடாது என்று கூறலாம். பள்ளி தீங்கு செய்யாம இருந்தா என்ன செய்யலாமா? பள்ளி தான் தீங்கு செய்யுதுல அப்படின்னு சொன்னா அப்ப தீங்கு செய்யறதுக்கு தானே கொல்ல சொல்லி இருக்கிறாங்க. இந்த இதுக்கு இல்லையில, எதுக்கு இல்ல? இப்ராஹிம் நபிக்கு வந்து அழிக்கணும், தௌஹீதை ஒழிக்கணும், ஏகத்துவத்தினுடைய இமாமுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ணணும், முஸ்லிம்கள்லாம் யாரை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கோமோ அந்த இப்ராஹிம் நபிக்கு வந்து தொந்தரவு கொடுக்கணும். அதுல நீ காரணமா சொல்றீங்க, அது ஒண்ணு. அடுத்து இதற்கெல்லாம் பதில் கொடுங்க. இதுல என்னத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்கடா, ஒருத்தர் சும்மா கூட்டாது வாதத்துக்கு சொன்னமே அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு சொல்ற இந்த பதில்ல? பள்ளிக்கு இது வேலை இருக்கும். பள்ளி இது வேலையா? பள்ளியில காஃபிர் இருக்குமா? பள்ளிக்கு நரகம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நரகத்தை கொண்டு நிறைய இவ்வளவு பெரிய வேலை செஞ்சு சும்மா விடலாமா? பள்ளி வந்து பிளான் பண்ணி அந்த நெருப்புல போட்டவனையும் தெரிஞ்சுக்கிறது, அவன் கொள்கையும் தெரியுது, இப்ராஹிம் நபியும் தெரியுது, அவருடைய தௌஹீது கொள்கையும் தெரியுது.
போக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு பிளான் பண்ணுது. நம்மளால எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் யாருக்கு, எதிரிகளுக்கு அப்படின்னு போனால் இது வந்து நரகத்துக்கு கொண்டே சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை தானே செஞ்சுருக்குது. அது செய்யுமா? அப்போ இதெல்லாம் நரகம், அதெல்லாம் அதுக்குள்ள பதில் சொல்லணும். ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிறலாம் கூடுதல் ஒரு வாதத்திற்கு எடுத்த ஒரு விஷயங்கள். அதுதான் அதுக்குரிய தெளிவு. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு நபி இருந்திருக்கிறாராம். அந்த நபி என்ன செஞ்சாராம், ஒரு எறும்பு கடிச்சிருச்சான். எறும்பு கடித்த உடனே எறும்பு புத்தைய போய் எரிச்சு விட்டாராம். ஒரு எறும்பு கடிச்சிருக்கு. எறும்பு கடிச்சா அந்த கடிச்ச எறும்பை தட்டி விட்டு போக வேண்டியதானே. அவர் எறும்பு என்னை கடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அதை நெருப்புல வச்சு கொளுத்தி விட்டாராம். அப்போ அல்லாஹ் அவருக்கு வகை அறிவிச்சான், ஹல்லா நம்மளத்தன் வாஹிதா, அந்த ஒரு எறும்பை கொண்டிருக்கலாமப்பா, ஒரு எறும்பு கடிச்சதுக்காக வேண்டி அம்புட்டு எறும்பையும் போட்டு நீ கொள்ளலாமான்னு எல்லாம் புகாரில் ஒரு 3316 புகாரில் 3316 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எறும்பு நம்மளை கடிச்சா கூட அந்த எறும்பை அந்த கடிச்ச எறும்பை தான் நம்ம அடிக்கலாமே தவிர அதுக்கான அம்புட்டு எறும்பையும் போட்டு கொள்ளலாமா என்று அல்லாஹ் கேட்டான் என்று ஒரு ஹதீஸ் புகாரில் 3319 வருது. அதனால இந்த ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி குரானில் வரக்கூடிய என்னன்னு கேட்டால் 21:70 தான் இந்த விஷயம் வருது. எப்படி ஹர்ரி கூஹு இப்ராஹிம கொளுத்துங்க, ஒன்சுரு ஆலிகத்துக்கும் உங்களுடைய தெய்வங்களுக்கு கற்சிலைகளுக்கு உதவி செய்யுங்கள் என் குந்தும் ஃபாயில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன செய்யுது, பள்ளி முடியாந்துருச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், குல்னா நாம் சொன்னோம் யானாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம் 21:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அது நெருப்புல போட்டது அவங்க தான் நினைச்சு போட்டாங்களே தவிர இவருக்கு ஒரு டிஸ்டர்பும் ஆகல. பள்ளியினாலையும் ஊத முடியல, தவளையினாலும் அன்னைக்கு தேவையில்லை. அது அல்லாவே செஞ்சுவிட்டான். தூக்கி போட்டவன்னு நினைச்சிருச்சு அல்லாவே அவரை நெருப்புடால ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டான் என்றுதான் குரான் சொல்லுகிறது. அடுத்து ஆயிஷா நாய் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இந்த செய்தியில வந்து முரண்பட்டுலாம் சில செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை பள்ளியை கொள்ளலாமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து பள்ளியை கொல்ல சொன்னதாக எனக்கு யாவும் இல்லை, அவங்க தான் கொள்ளுங்க இப்ராஹிம் நபிக்கு இது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க புகாரில் 1831 பள்ளியை கொன்ற சம்பந்தமா நான் ஒன்றும் கேள்விப்படலைங்கிறாங்க. அந்த பள்ளி செய்தியை சொன்ன ஆயிஷா நாய்க்கே ஒரு குழப்பம் இருந்திருக்கு. இது சம்பந்தமா உள்ள ஒரு தடவை ஆமாங்கிறாங்க, ஒரு தடவை இல்லைங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மளை அறியாமல் நடந்திருக்கு. நமக்கு என்ன அந்த பள்ளிக்கு பேர் மேட்ரா, பள்ளி இதை செய்யுமான்னு தூக்கி போட்டு இது இபாதத்துக்கு ஒன்றும் கிடையாது, அமலுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு அக்கீதாவை பாதிக்கிற விஷயம் தான் அறிஞர் அதிகபட்சமாக போனால் இது ஏற்றுக்கொண்டோம் என்னால் அக்கீதா பாதிக்குது. என்ன அக்கீதா பாதிக்குது, உயிரினங்களும் அல்லாவுக்கு எதிராக களமிறங்கும், தௌஹீதை ஒழிப்பதற்கு காபியர்களோட சேர்ந்து கூட்டு சேரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அப்படி வராது, இதுதான் நம்ம வாதம். அதுக்கு வந்து பதில் சொல்லலை. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாதுஷா என்ன கேட்குறாருன்னா, தொழுகையில் விரலசைக்கும் ஹதீஸ் முஸ்னத் அகமது என்ற நூலில் இருப்பதாக கூறினீர்கள். அந்த ஹதீஸ் நூல் எங்கே கிடைக்கும்? ஆன்லைனில் புகாரி முஸ்லீம் போன்றவை மட்டுமே கிடைக்கிறது. மேலும் அனைத்து ஹதீஸ் நூல்களும் அரபியில் மட்டுமே இருக்கிறதா அல்லது தமிழ் ஆங்கிலத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஹதீஸ் நூல்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நூல்களும் அரபியில் தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ நவீன காலத்தில் வந்து இப்போ புகாரியே முதல் தமிழில் இருந்துச்சா? நம்ம ஜெனரேஷனில் நம்ம பார்க்குறோம். நம்ம காலத்தில், நம்முடைய வாப்பா காலத்திலாம் புகாரி தமிழில் வரல, முஸ்லீம் வரல. இந்த காலத்துலாம் ஹதீஸ்னா என்னன்னு மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தின பிறகு ஹதீஸை படிக்கணும்னு மக்கள்கிட்ட ஆர்வம் வந்தால் தான் யாரும் அச்சிடுறவங்க கூட செய்வான். அது யாருக்குன்னு என்ன தெரியாத காலத்தில் புகாரி மொழிபெயர்த்தா அவன் சாம்பிராணி போட்டு வச்சுக்கிற வேண்டியதுதான். அது யூஸ் ஆகாது, மக்களுக்கு சென்றடையாது. எப்போ அதை வெளியிட முடியும்? மக்களுக்கு புகாரிண்டா ஹதீஸ் தேட்டம் வெளியிட மாட்டீங்களா, நான் ஒன்று வாங்குவேனே அப்படிங்கிற ஒரு கட்டம் எப்போ வருதோ அப்போ தான் அதெல்லாம் வெளியிட முடியும். ஆமாம், அந்த காலத்தில் குரானே மொழிபெயர்க்காமல் இருந்தாங்க. அப்படியான காலத்தில் ஹதீஸ் மொழிபெயர்க்கலை. நம்ம ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ்வுடைய இதை தெரிஞ்சு கொள்வதற்கு அந்த புகாரி அது நல்ல கிதாபு, முஸ்லீம் நல்ல கிதாபுன்னு தெரிஞ்ச பிறகு அதை புகாரி, முஸ்லீம், திருமதி, நசை, அகமதெல்லாம் தமிழ்லையும் போட்டுட்ருக்குறாங்க. தமிழ்லையும் சில பாகங்கள்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க, சில நிறுவனங்கள் போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் அநேகமாக எல்லாமே கிடைக்குது. அரபியில் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் எல்லா நூல்களுமே உங்களுக்கு இணையதளங்களில் உங்களுக்கு கிடைக்கிறது. பல ஆலிம்னு ஒரு சாஃப்ட்வேர் அந்த காலத்தில் நாங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆலிம்னு சொல்லி ஆங்கிலத்தில். அதில் வந்து எல்லா ஹதீஸ் நூல்களுமே ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது இருக்கான்னு தெரியல, நம்ம ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆலிம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அது. அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்துட்டீங்கன்னா அதில் என்ன செய்யலாம், அகமது மொத்த எல்லா நூல்களுமே கிடைக்கும். அதை பார்த்துக்கிறங்க. அது விரல செய்தல் சம்பந்தமாக நீங்கள் கேட்டிருக்கிறதுனால
அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அகமதில் மட்டுமில்லை, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. அது குறித்த ஒரு ஆய்வு, விரலசைத்தல் ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் பெரிய கட்டுரை ஒன்று இருக்கிறது. அந்த கட்டுரை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நம்ம இதில் போட்டு விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இருக்கு இங்கிலீஷில் உள்ளதா? இந்த இருக்கு பாருங்க, இது அப்படி காட்டுறோம் பாருங்களேன். ஹதீத்ன்ற பேரில் ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமது அதில் இருக்குது. இங்கிலீஷில் பாருங்கள், அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நூல்களும் ஹதீஸ் நூல் மட்டுமே போட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீதுங்கிற அந்த அப்ளிகேஷனில், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் அதில் இருக்கிறது. அதில் அகமதும் இருக்கிறது. அகமதுன்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து முகமது ஷமீர், இலங்கை. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஆதாரத்தை நீங்கள் குறிப்பிடலைங்கிறதுக்காக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, வெளியூர்லேருந்து வரக்கூடியவர் இரவில் சொல்லாமல் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்ற ஹதீஸை விளக்கும் வீடியோவில் நீங்கள் ஒரு ஹதீஸை கூறினீர்கள். அதாவது ஒரு அடியான் திரும்ப திரும்ப தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ்வும் எப்படி மன்னிப்பு கேட்கத்தான் போகிறாய், என்ன வேணாலும் பண்ணிக்கடான்னு சொல்வதாக ஒரு ஹதீஸை கூறினீர்கள். அந்த ஹதீஸின் நம்பரை நீங்கள் கூறவில்லை. அப்படி ஹதீஸ் இருக்கிறதா? அந்த ஹதீஸின் நம்பர் என்ன? ஏன்னா அந்த அப்படி சொல்லமா, அப்படி சொல்றதா அப்படி எப்படி எல்லாம் சொல்லுவாங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வர்றது கேட்குறேன். எப்படி நீ தப்பு செய்வ, மன்னிப்பு தப்பு செய்ய மன்னிப்பு கேட்ப, இப்படி தான் கேட்க போற, என்ன வேணா செஞ்சுட்டு போ, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா என்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால அந்த போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குமே, ஆனால் அந்த ஹதீஸுடைய நம்பர் என்னன்னு கேட்குறாரு. அந்த நம்பர் என்னன்னு கேட்டால் புகாரியில் 7507. அந்த ஹதீஸுடைய நம்பரு 7507. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ரப்பி அதனபுத்து, யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், பகுஃபிர்லி என்னை மன்னிச்சிருன்னு கேட்பானா. இப்போ கால ரப்பு, அப்போ அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்கள்ட்ட தான் சொல்லுவான்னு அதில் விளங்குது. அலிம அப்தி அன்னலகு ரப்பன் எவ்விரு துணுப, என் அடியான் அறிந்து கொண்டானா அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் பாவத்தை மன்னிப்பான், தண்டிக்கவும் செய்வான், அப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் விளங்கி கொண்டானா இவன் அப்படின்னு கேட்டுவிட்டு கபர்துலி அப்தி, நான் மன்னிச்சிட்டேன். மன்னிப்பு கேட்டால் என்ன அர்த்தம்? மன்னிக்கிறேன்னா பிடிப்பான், மன்னிச்சுட்டா கருணை காட்டுவான். அப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் நம்பிக்கை இருக்க போய் தானே கேட்குறான். பாவத்தை செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்குறான்னு சொன்னா அப்படி நம்புறதுனால நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா, சும்மா மக்கத மாஷா அல்லா, இப்படி அல்லா நான் அளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு, தப்பு செய்யாமல் போயிட்டே இருக்கிறான். சும்மா சாப தன்பன், மறுபடியும் பாவத்தை செய்யறான். செஞ்சு விட்டு பொக்கால ரப்பி அதன புத்து, இறைவா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். அதை மன்னிச்சிட்டா பொகப்பிருகு. அப்போ அல்ல என்ன கேட்பான்? அவனை மன்னிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை விளங்கி கொண்டிருக்கிறான். மன்னிக்காவிட்டால் தண்டிக்கிற இறைவன் இருக்கிறான் என்று விளங்கி இருக்கிறான். மன்னிச்சிட்டேன் போடா அப்படி கஃபர்துல் அப்தி, மன்னிச்சிட்டேங்கிறான். அப்புறம் சும்மா மக்கள் மாஷா அல்லா, இப்படி அல்லாஹ் நாடுற காலம் வரைக்கும் சும்மா ஒழுங்காக போயிட்டே இருக்கிறான். அப்புறம் சும்மா அதனப்ப தன்பன், அப்புறம் பாவத்தை செய்கிறான். கால ரப்பி அசப்து அதனப்து, யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், பகுப்பீர்லி என்னை மன்னிச்சிருந்தான். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அலிமா அப்தி அன்னலகு ரப்பன் யவ்விரு துணுப யோகுதுபிகி, தன்னை மன்னிக்கிற தண்டிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்று அடியான் விளங்கி வைத்திருக்கிறான். கஃபர்துல் அப்தி சலாசன், 3 தடவை அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன் அடியானுக்கு. ஃபல்யாமல் மாஷா, நினைச்சே செஞ்சுக்க. ஃபல்யாமல் மாஷா, நினைச்சே செஞ்சுக்க. நான் ஒன்று தப்பு தெரியாமல் செய்யற, டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறதில்ல. ஒரு செய்கிறான், பல வருடங்கள் சும்மா நல்லவனா இருக்கிறான், திரும்ப ஒன்று செஞ்சு விடுறான், செஞ்சுப்படி அல்லாஹ் செஞ்சுட்டேங்கிறான். சும்மா மக்கத மாஷா அல்லா. அப்புறம் டெய்லி அரை மணி நேரத்துக்கு கூட செய்யறவனுக்கெல்லாம் உள்ளது இல்லை. இது ஒரு தவறை செய்யறான், அது தெரிஞ்சுட்டு மன்னிச்சவனா ஒழுங்கா போயிட்டே இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் செய்யறான், கொஞ்ச நாளுக்கு மறுபடியும் செய்யறான். இப்படி செஞ்சுட்டு இருந்தான்னு சொன்னா நான் மன்னிச்சிட்டேன், நினைச்சே செஞ்சுட்டு போ, நான் தான் மன்னிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லியாமல் மாஷாக அவன் நினைச்சே செஞ்சுக்கிறட்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்கிறது தான் நான் குறிப்பிட்ட அந்த ஹதீஸு. நீங்களே 7507வது ஹதீஸ் புகாரில் நம்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்ட ஒரு பேரை காணா. யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறு விதமாக எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறாரு. அந்த வசனத்தை சொல்லி என்ன கேட்குறாரு? யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ
அவங்க வந்து இந்த வசனத்துடைய விளக்கத்தை வந்து திருக்குரானுடைய தமிழாக்கத்தில் நாமளே நினைஞ்சிருக்கிறோம். அந்த வசனத்திற்கான விளக்கத்தை பைத்தியத்துக்கு ஷைத்தான் தான் காரணமா, பைத்தியத்துக்கு ஷைத்தான் காரணமா என்கிற தலைப்பில் இந்த வசனத்துக்கே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் திருக்குரான் தமிழாக்கத்தில். அந்த விளக்கத்தை உங்களுக்கு என்ன செய்வோம், போடுவோம், பார்த்துக்கிறங்க. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை பைத்தியத்தான் அல்ல சொல்றான். யார் வட்டி வாங்குறானோ அவன் பைத்தியக்கார மாதிரி எழுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவனை போல எழுவான்னு வருது. பைத்தியமா தான் எழப்போறான், வட்டி வாங்குறவன் வந்து கிறுக்கு பைய மாதிரி எழுவான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்யறான்னு கேட்டா ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவனை போல எழுவான்னு வருது. அப்ப இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவ பைத்தியம் உண்டாக்குற சைத்தானுடைய வேலையா? ஒருத்தர் பைத்தியம் ஆயிட்டான்னு சொன்னா அதை யார் தான் உண்டாக்குறா? ஷைத்தான் தான் உண்டாக்குறான் அப்படின்னு அந்த நேரடி அர்த்தம் தெரிகிறது. நேரடி அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் கிறுக்கனா போயிட்டான்னு சொன்னா அந்த கிறுக்கனாக்குற வேலை யாரை சேர்ந்தது? ஷைத்தானை சேர்ந்தது அப்படின்னு வருது. அந்த ஒரு வசனத்தை அப்படி விளங்கக்கூடாது என்பதற்கு வேற வேற சான்றுகளை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னு கேட்டா, ஷைத்தானை அல்லாஹ் வந்து எதுக்கு படைச்சான்? ஷைத்தானை வந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றும் போது அவன் என்ன சொன்னான், அல்லாஹ் அவனுக்கு என்ன சொன்னான் என்று பார்த்தீங்கன்னா, ஷைத்தானுடைய வேலையை வந்து நான் வழி கெடுப்பேன், நரகவாசிகள் அதிகமாக்குவேன், ஆசை வார்த்தை காட்டுவேன், இதெல்லாம் செஞ்சவொடனே எனக்கு கட்டுப்பட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் ஷைத்தான் படைப்புடைய நோக்கம். திருக்குறான்ல 4, 120, 118, 119, 120 அந்த வசனங்களை படிச்சீங்கன்னு சொன்னா, உல உதில் அன்னகும் நான் மனிதர்களை வழிகெடுப்பேன், உளவு மண்ணி என்னகும் நான் ஆசை வார்த்தை கூறுவேன், உல ஆமுரணகும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், கெட்ட விஷயங்களை செய்யுமாறு நான் கட்டளையிடுவேன், என் சொல்ல நடப்பாங்க, இதுதான் நம்முடைய வேலைன்னு சொல்லிட்டு அல்லாட்ட என்ன செய்யறான், கேட்கறான். போய்க்கடான்னு அல்ல அனுப்பினான், செஞ்சுக்கன்னு அனுப்பிட்டான். அப்ப ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா நரகவாசி ஆக்குறது. ஷைத்தானுடைய வேலை என்ன? நம்மளை வழிகெடுத்தால் நரகவாசியா தான் நம்ம ஆகும், நரகவாசி ஆக்குறது. அதே மாதிரி 7, 14, 15, 16, 17 7வது அத்தியாயத்தில் 14, 15, 16, 17 வரிசையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாட்ட கேட்பான், ரப்பி அங்கிருந்த இலாயோம் இப்போதும் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் என்னோட டைம் கொடுப்பு அழிச்சுப்படாது என்னைய. ஒருத்தருக்கு மூத்தல்ல வச்சுக்கிற மனுஷனுக்கு அப்படி ஆக்கிப்படாது, எனக்கு மட்டும் உலகத்தை அழிச்சிட்டு எழுப்புவோம்ல, நீ எழுப்புவீல அது வரைக்கும் எனக்கு டைம் கொடு. எதுக்கு டைம் கேட்கறான்? இன்னக்க மினல் மூதரின், உனக்கு டைம் இருக்கு போ, உனக்கு அப்ப மூத்து இல்லை என்று எல்லாம் சொல்லிடுறான் அது வரைக்கும். அப்போ அவன் சொல்லுவான், ஃபபிமா அகுவைத்தனி நீ என்னை வழிகெடுத்து விட்ட காரணத்தினால் அக்கூதன்னலகும் சிராத்தகல் முஸ்தகீம் நான் நேரான பாதையில் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலப்புறம் வருவேன், நாலாபுரம் வருவேங்கிறான். நாலாபுரமும் வருவேன். ஒலா தஜித் அக்தரகும் சாக்கிறேன் அவங்கள அதிகமான பேரை நன்றி செலுத்துவர்களா நீ பார்க்க மாட்டாய், நான் செஞ்சு முடிக்கிறேன் அல்லாட்ட கேட்கறான். போய்க்கடான்னு நல்லா சொல்லிட்டான். அப்ப அல்லாவே என்ன செய்யறான்னு கேட்டா இப்படிலாம் செய்வான் என்பதற்கு தான் அவன் அனுப்பி வச்சிருக்கிறான். நம்மள்ட்ட வருவான், முன்னாடி வந்து ஆசை வார்த்தை விடுவான், பின்னாடியும் காட்டுவான், வலது பக்கம் காட்டுவான், இடது பக்கம் காட்டுவான், நாலாபுரமும் நம்மளை வழிகெடுப்பதற்குரிய எல்லா வேலையும் செய்வது ஷைத்தானுடைய வேலைன்னு சொல்லி இந்த வசனத்துல இருக்கிறது. 4:60 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஷைத்தான் நாடுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஐயுலில்லஹும் லலாலம் பஈதா அவங்கள வந்து தூரமான வழிகேட்டுக்கு ஆக்குறத, மனிதர்களை வழிகேட்டர்கள் ஆக்கிடணும், நரகத்துக்கு கொண்டு போகணும், இது அவனுடைய வேலை. அப்ப ஷைத்தானுடைய வேலை இதுதான் என்பதை வந்து 5:91, 14:22, அது மாதிரி வந்து 17:65, 24:21 இப்படி பல வசனங்கள்ல என்ன இருக்கிறது, ஷைத்தான் வந்து நம்மளை வழிகெடுப்பான், கெட்டதை ஏவுவான், நம்ம நரவாசி ஆக்குவான் இருக்குது. இந்த வசனத்தை மனசுல வைத்துக்கொண்டு இப்ப ஒரு ரூலுக்கு வாங்க, ஒருவனை கிறுக்கனாக்கினால் அவன் வந்து நரகவாசி ஆவானா? கிறுக்கனா இல்லாம ஒருத்தன் இருந்தா தான் அவன் செய்யற தீமைக்கு தண்டனை இருக்குது. கிறுக்கனா போயிட்டு கொலை செஞ்சா கூட தண்டனை கிடையாது, துன்யாவில இல்ல ஆகிரத்துல இல்ல. ஒருத்தர் கிறுக்கு பிடிச்சு போச்சு, ஒரு ஆளை குத்தி கொண்டு விட்டான், அல்லாவும் கேட்க மாட்டான் மறுமையில. துன்யாவிலே அவன் கிறுக்க நிரூபிச்சிட்டீங்கன்னா உலகத்துல அவனை தண்டிக்க மாட்டாங்க. அவ லூசா ஆயிட்டான்னு சொன்னா அவனை வந்து ஷைத்தான் வழி கெடுக்கலன்னு அவுத்துப்ப. அவன் வேலை என்னன்னு கேட்டா வழி கெடுக்கிறது. வழி கெடுக்கிறதுனா சுய நினைவோட நம்மளை வைத்து நம்மளை பாவம் செய்ய வைக்கணும். நம்ம நல்ல கவனமா இருந்து மனிதனாக ஒரு பகுத்தறிவு உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது
அந்த பாவத்தின் மீது ஆசை காட்டி நம்மளை கெடுத்தா தான் நம்ம நரகத்துக்கு போவோம். ஷைத்தான் என்கிட்ட வந்து என்னை கிறுக்கன் ஆகிட்டான்னு வைங்களேன், அதுக்கு பிறகு சரி எதுக்குமே நான் வந்து ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு 15 வயசுல கிறுக்கன் ஆகி விட்டான்னு வைங்களேன், அவனுக்கு நரகமே வராது. பருவம் அடைகிறதுக்கு முன்னாடியே 10 வயசுல ஒரு கிறுக்கன் ஆகிட்டான்னு வைங்களேன், அப்போ கிறுக்கன் ஆகிட்டான்னு சொன்னா அவன் 60 வருஷம் வாழ்ந்தாலும் சரி அவனுக்கெல்லாம் நரகத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒன்றும் இல்லை, பகுத்தறிவு இல்லை, அவனை தண்டிக்க இயலாது. இப்படி பகுத்தறிவு இல்லாமல் நாக்குனுக்கு அல்ல ஒரு கிஃப்டை வேண்டாம் அவனுக்கு அல்ல சொர்க்கத்தை கொடுப்பானே தவிர நரகத்தில் போடுவதற்கு ரீசனே கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவருங்கிற அந்த வாசகத்தை பேய் அதாவது பைத்தியம் பிடிக்கிறதுக்கு தான் சொல்லப்படுது. அந்த ஷைத்தான் தான் பைத்தியத்தை ஏற்படுத்துறான் என்று நம்ம அர்த்தம் செஞ்சால் ஷைத்தான் அவனுடைய நோக்கத்துக்கே மாற்றமா போறான். அல்லாஹ் எதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்புக்கு என்ன செய்யுது? மாற்றமா போதாம அவனுடைய வேலை அது இல்லை, அதனால அவன் பைத்தியமாக மாட்டான் என்பது இதுல இருந்து. பைத்தியமாகனா நரகத்துக்கு போற வாசல் அடைக்கப்படுது அவனுக்கு, அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டா, நம்ம குர்ஆன் ஹதீஸில் தேடி பார்க்கும் பொழுது ஷைத்தான் வழிகெடுக்கிறது தான் அவனுடைய நோக்கம். வழிகெடுத்தல் இல்லாம நம்ம சில கெட்ட காரியங்கள் நினைக்கிறோம்ல, அதையெல்லாம் ஷைத்தானோட சேர்த்து சொல்வதை மார்க்க அனுமதிக்குது. இப்ப நமக்கு வறுமை வருது, நோய் வருது, நோய் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் தான் அந்த நோயை தர்றான். சரியா? நோயை தர்றான். இந்த நோயை ஷைத்தான் தான் சொல்லணும், ஆனா ஷைத்தான் தர்றது கிடையாது. நமக்கு ஒரு நோய் வருது என்று சொன்னால் அந்த நோயை வந்து நோய், வேதனை, தண்டனை, காயம், புண்ணு, ஆக்சிடென்ட்ல கீழே வந்து நொறுங்கி எலும்புலாம் நொறுங்கி போச்சு, இந்த ஷைத்தான் எல்லாம் உடைச்சு விட்டானே அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் அவன் அதை செய்யறானா? செய்யலை. அவனுக்கு இந்த டியூட்டி கிடையாது. நம்மளை வந்து வறுமையில் ஆக்குறது, நம்மளை வந்து நோயாளி ஆக்குறது, இதுகளெல்லாம் யாருக்கு கொடுக்கல? ஷைத்தானுக்கு கொடுக்கல. உள்ளத்தில் நுழைந்து கெட்ட செயலை செய்யறதுக்கு தான் கொடுத்துருக்கிறான். ஆனா இப்ப அய்யூப் நபி அவர்கள் ரொம்ப கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க, கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் அவங்களுக்கு பிறகு குணமாக்கிட்டான். அதை பற்றி அய்யூப் நபி சொல்லும் போது அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஒதுக்கூர் அபுதானா அய்யூப, நமது அடியார் அய்யூபை நினைவு கூறுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி அய்யூபை பற்றி மக்களுக்கு நினைவு ஊட்டுங்கள் அல்லாஹ் சொல்றான். என்ன நினைவு ஊட்டுறதுன்னு கேட்டா, இது நாதா ரப்பஹு, அவர் இறைவனிடத்துல பிரார்த்தித்தார், அழைத்தார். என்ன அழைத்தார் என்று கேட்டா, அன்னி மசனிய ஷைத்தானும் பினுசுபின் வாதா, ஷைத்தான் வந்து எனக்கு துன்பத்தையும் வேதனையும் தந்து விட்டானே அப்படின்னு அல்லாஹ்ட்ட முறையிடுறார். ஆனா துன்பத்தை, நோயை தந்த ஷைத்தானா? அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு அல்லாவை நோக்கி கேட்கும் போது அல்லாஹ் என்னை இந்த மாதிரி ஆக்கிவிட்டேன்னு கேட்காம ஷைத்தான் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்வதை மார்க்க அனுமதிக்குது. அல்லாவின் பக்கம் இந்த மாதிரியான காரியத்தை சேர்க்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் செய்யாட்டா கூட, ஷைத்தானுடைய ரோல் இல்லாட்டா கூட அதை ஷைத்தானோட அய்யூப் நபி சேர்த்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு வறுமை வந்தால் ஷைத்தானோட ரிஸ்க் அல்லாவுடைய வேலை, ரிஸ்க் அளிக்கிறது அல்லாவுடைய வேலை, நோய் வந்து அல்லாவுடைய வேலை, உள்ளத்தில் நுழைஞ்சி நல்லவனை கெட்டவனாக்குறது, கெட்டவன் நல்லவனாக்குறது ஷைத்தானுடைய வேலை. ஆனால் ஒரு நபியை நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஷைத்தானோட வந்து சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்டது நடக்கும்போது ஷைத்தான் இந்த மாதிரி செஞ்சு விட்டானே அப்படின்னு நம்ம சொன்னால் அது மார்க்கம் தப்பு இல்லை. ஆனா அவன் செய்யறான்னு அர்த்தம் இல்லை, அவன் செஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கு ரோலே இருக்காது. அப்படியான ஒரு காரியத்தை ஷைத்தானோட அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஷைத்தானால் பிடிக்கப்பட்டதுங்கிற இந்த வார்த்தை மக்கள் மத்தியில கிறுக்கனுக்கு சொல்ற ஒரு வார்த்தையா இருந்தது. மக்கள் மத்தியில ஷைத்தான் முடிச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷைத்தான் கோளாறு இப்ப கூட அது இருக்கத்தான் செய்யுது. பைத்தியத்தை செய்வாங்க, ஷைத்தான் கோளாறுமாங்கல்ல, அவனுக்கு புரிகிற பாஷையில சொல்வதற்காக வேண்டி ஷைத்தான் முடிச்ச மாதிரி தான் வருவான்னு நல்லா சொல்றான். ஆனா ஷைத்தானுடைய ரோல் என்னங்கிறது வேற வசனம் விளக்கிட்டான். ஷைத்தான் இந்த வேலையை செய்யல, ஷைத்தான் பிடிக்கிறதுக்கு மக்கள் வழங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்ன? லூசு. ஷைத்தான் பிடித்தல்ங்கிற வார்த்தைக்கு மக்கள் வழங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா பைத்தியம். பைத்தியம்ங்கிற அர்த்தம் தான் அது கொடுக்கணுமே தவிர பைத்தியத்தை ஷைத்தான் தான் ஏற்படுத்தினான் என்ற நேரடி அர்த்தம் கொடுக்கூடாது. இலக்கியமா சொல்ற ஒரு அர்த்தத்தோடு நிறுத்திக்கிறேன்னு. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம், பைத்தியத்துக்கு ஷைத்தான் காரணமாண்டு. அந்த ஆர்டிக்கலை படிச்சுக்கலாம், உங்களுக்கு கூடுதலான தெளிவு கிடைக்கும். அடுத்து ஜித்தாவில் இருந்து அப்துல் சலாம் என்பவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, நப்சு ரூஹு இதுக்கு என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம்னு கேட்கிறார். வேற ஒன்றும் இல்லை. நம்ம நப்சுங்கிற வார்த்தை என்ன செய்யறோம், அடிக்கடி கேள்விப்படுறோம். நப்சு, ரூஹுன்றோம். ரூஹுண்டா உயிர், நப்சுண்டான உயிரை தான் வழங்கி வச்சிருக்கிறோம். அப்ப நப்சுங்கிற வார்த்தையும் நம்ம வந்து பயன்படுத்துறோம், ரூஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் என்னன்னு கேட்கிறாரு. இந்த டிஃபரெண்ட் தெரியறதுனால பெரிய அமலுக்கு ஒன்றும் கிடையாது. வணங்குதா?
இருந்தாலும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நப்சு என்று சொல்ற வார்த்தைக்கு ரூஹுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, ரூஹுண்டா உயிர். உயிர்னு சொன்னா மனுஷனுடைய உயிரும் ரூஹு தான், ஆட்டு உயிரும் ரூஹு தான், பன்றியுடைய உயிரும் ரூஹு தான், பள்ளியுடைய உயிரும் ரூஹு தான், தவளையுடைய ரூஹு உயிர் தான், எறும்புடைய உயிரும் கூட உயிர் தான், ரூஹு தான். அப்ப எதுக்கெல்லாம் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் இருப்பது என்னது? ரூஹு. நப்சு என்பது மனிதனுக்கு இருக்கிற, மனிதன் ஜின்னுக்கு இருக்கு பாருங்க, அறிவோடு கூடிய ஆன்மா. நப்சுன்னா என்னன்னு கேட்டா, நப்சுக்கு தான் கூலிங்கிறான்ல, மறுமையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நப்சுக்கு கூலிங்கிறான். அப்ப ஆடு மாட்டுக்கு நப்சு இல்லைன்னு அர்த்தம். நப்சுக்கு கூலி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கு தான் நப்சு இருக்கிறது. ஆடு மாடுகள் அவைகளுக்குள்ள என்னத்தை செஞ்சு கொண்டாலும் சரி, அவைகளுக்கு மறுமையில் தண்டனை இருக்கான, தண்டனை இல்லை. இந்த நப்சை பயன்படுத்தின வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2:48, 2:281, 3:25, 3:30, 3:161, 3:185, 10:30, 10:54, 20:15, 11:105, 16:111, 21:47, 32:17, 36:54, 39:70, 40:17, 45:22, 50:24, 74:38 இவ்வளவு வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நப்சுக்கும் கூலி கொடுக்கப்படும். எந்த நப்சுக்கும் அநீதிழைக்கப்படாது. எல்லா நப்சுக்கும் உங்க நன்மை தீமை என்ன செய்வாங்க? பொறுப்பாளியா இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாமே பகுத்தறிவுள்ள மனிதனை குறிக்கிற, ஜின்னை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தமாகத்தான் நப்சுன்னு வருது. ரூஹ் அப்படி கிடையாது. எல்லா ரூஹுக்கும் தண்டனை கிடையாது, எல்லா நப்சுக்கும் தண்டனை இருக்குது. அப்ப நப்சுங்கிற வார்த்தையை குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு உள்ள உயிருக்கு மட்டும் தான் நப்சுன்னு சொல்லணும். மனிதனுக்கு உள்ள அந்த பகுத்தறிவோட உள்ள, இன்னும் கிறுக்கனை இருக்குங்களேன், கிறுக்கனுக்கு ரூஹ் இருக்கு, நப்சு இல்லை. ஒரு கிறுக்கன் இருக்கான்னு வைங்களேன், கிறுக்கனுக்கு ரூஹ் இருக்குது, உயிர் இருக்க போய் தானே கிறுக்கன உயிரோட இருந்துகிட்டு இருக்கான, அவன் திங்கிறான, ஓடுறான், ஆடுறான, பார்க்கறான, பிடிக்கிறான. கிறுக்குத்தனமான வேலை செய்வதற்கு ரூஹ் வேணும்ல. அப்ப ரூஹ் இருக்குது அவனுக்கு, நப்சு இருக்கானா இல்லை. நப்சுனா இது நல்லது இது கெட்டதுன்னு விளங்கக்கூடிய அறிவு தான் கிறுக்கனா போயிட்டானே. அப்ப நப்சு உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை அப்படின்னு வரக்கூடியதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப இது நப்சுடைய அர்த்தம் என்ன? மனிதனுடைய உயிருக்கு பேர் ஆன்மான்னு நம்ம சொல்லலாம். அது சொல்றது என்னது? ஆன்மா. ஆன்மாங்கிறது குருவிக்கு ஆன்மா இருக்குது, கழுதைக்கு ஆன்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது, மனிதனுக்கு ஆன்மா இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நப்சுக்கு ரூஹுக்கு உள்ள வேறுபாடு. அதே மாதிரி எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். கட்டளைகள் கூட நப்சுக்குன்னு வருது. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2:233, 2:286, 6:152, 7:42, 23:62, 6:164, 5:32 இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு நப்சுக்கும் கட்டளை சிரமப்படுத்த மாட்டோம், சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோங்கிறான். அப்ப நப்சுக்கு தான் கட்டளை, தொழுவு நோன்பு வைங்கிற கட்டளை எதுக்கு இல்லை? ரூஹுக்கு இல்லை. ரூஹு உள்ள எல்லாத்துக்கும் கட்டளை கிடையாது, நப்சு உள்ள எல்லாருக்கும் கட்டளை இருக்கிறது. அப்ப நப்சுடைய அர்த்தம் விளங்கி போயிடுது. நப்சுன்னா பகுத்தறிவோடு உள்ள இந்த மனம், உள்ளம், ஆன்மா, அதுக்கு தான் அந்த நப்சுங்கிறது அந்த அர்த்தம். அதே மாதிரி ஈமானை பத்தி சொல்லும்போது நப்சுன்னு தான் சொல்றான். லா என்பவன் நப்சன் ஈமானுவா, அந்த நப்சுக்கு அதனுடைய ஈமான் பயன் தராது. ரூஹ் ஈமான் இருக்கா? நமக்கு ரூஹும் இருக்குது. அந்த ரூஹ் ஈமானோட சம்பந்தப்பட்டதில்லை, உடல் இயக்குவதற்குரிய வேலை தான் ரூஹுடையது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி நப்சு தீமை, நப்சு அம்மாரங்கிறோம்ல, நப்சு கெட்டதை ஏவும் அப்படின்னு இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கையில நப்சுங்கிறது மனிதனுடைய சிந்திக்கிற ஆன்மாவுக்கு நப்சு என்றும், மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கிற ஹயாத்து உயிர் இருக்குல்ல, அதுக்கு ரூஹ் என்றும் நமக்கு சொல்லப்படுது. அதான் வித்தியாசம். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கும்போது கொஞ்சம் என்னங்கிறது தெளிவுபடுத்தி கேட்கணும். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, கடந்த வாரம் ஒரு உசைன் மன்பைன்னு ஒரு ஆளு பேசினாராம். சூனியம் செய்யும் ஹதீஸ்லையும் சாலிம் பால்குடி சட்டத்தில் வரும் ஹதீஸ்லையும் இல்லாத இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறார், பிஜே சொல்லியிருக்கிறார். அப்படி ஹதீஸில் காமித்தால் 1 கோடி பரிசு தருவதாக கூறியிருக்கிறார். உங்கள் பதில் என்னன்னு கேட்கிறார். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நான் என்ன பேசினேன் அதை சொல்லணும், அது எது சரியில்லைன்னு அதை சொல்லணும். அவர் சொல்லி இருப்பாரு. கேள்வி கேட்டவர் நான் அந்த உசைன் என்ன பேசுறான்னு தேடி உட்காந்து கேட்க முடியும். எனக்கு என்னுடைய வேலையில் அதெல்லாம் சாத்தியப்படாது, யாரும் சாத்தியப்படாது. நீங்கள் கேட்டால் நானும் கேட்டிருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னா, நான் அதை நிரூபித்து விட்டால் எதை சாலிம் விஷயமாகவும்
சூனியம் சம்பந்தமாகவும் நான் சொன்னது வந்து ஹதீஸில் இல்லாத இட்டுக்கட்டி சொன்னேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஹதீஸில் இல்லாத இட்டு கட்டினேன், அது எதை எடுத்து காட்டணும்? நான் இட்டு கட்டினேன். நான் முதல் நான் சொன்னான்னு பார்க்கணும். நான் சொன்னது இட்டு கட்டுறதா ரெண்டாவது பார்க்கணும். அதை சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு என்னங்கிற என்ன செய்வோம்? ஒரு கோடிலாம் தர தேவையில்லை. அவர் மேடைக்கு அலங்காரத்துக்கு ஒரு சொல்லியிருப்பாரு, நம்ம பாத்திலுக்கு நிரூபிச்சுட்டு போயிடும். அதனால் அந்த கேள்வி கேட்ட கோவை நிஜாம் என்பவர் தான் கேட்டிருக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அந்த கேள்வியை என்ன சொன்னாரோ எழுதி அனுப்புங்க. அப்போ தான் பதில் சொல்ல முடியும். அப்படி இட்டுக்கட்டலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்து வந்து ஆறாம் பண்ணையிலிருந்து ரியாஸ் கேட்குறாரு, சில வருடங்களுக்கு முன்பு தங்களை பற்றி ஜமாத்தை வைத்து பல கோடி சம்பாதித்து விட்டார் என்று நாத்திகர்கள் சொன்னதாக டிஎன்டிஜே ரசிகர் ஒருவர் கூறுகிறார். இதுக்கு பதில் தரவுன்னு கேட்குறாரு. அதாவது இது என்ன கேட்குறா நமக்கே விளங்கலை. இருந்தாலும் அந்த நாத்திகர்களோட விவாதம் பண்ணணும். அந்த விவாதத்தில் வர நாத்திகர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் மதத்தை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்து விட்டீர்கள் சொல்லுவார். விஷயம் வழங்குதா? நீங்கள் அது வந்து பிஜேக்கு சொன்னது இல்லை. யாருக்கு சொல்கிறாரு? அனைத்து முஸ்லீமுக்கும் சொல்கிறார். அவர் என்ன விவாதத்தில் சொல்கிறார்? நாத்திகர்கள் சொன்னதா சொல்கிறாங்கல்ல, அந்த நாத்திகர்கள் விவாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன செய்வார்? நாங்களெல்லாம் மக்களுக்கு சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் மதத்தை வைத்து என்ன செய்றீங்க, கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது யாருக்கு? நடத்தின விவாதம் டிஎன்டிஜே. அதில் உள்ள ஆலிம்சாக்கள் அம்மன் பேருக்கு தான் அவர் சொல்கிறாரு. சரியா? அப்படி கேட்கும் பொழுது அந்த சபையில் பதில் சொல்லிட்டு என்ன சொன்னோம், நீங்கள் வந்து நீங்களாவது வீரமணி அது பல சொத்துக்களை சேர்த்துருக்கிறாரு, நாங்கள் அப்படிலாம் எங்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் சொத்து சேர்க்கலை. இதை வைத்து இந்த மார்க்கத்தை வைத்து நாங்கள் எந்த சொத்தும் சேர்க்கல, உழைத்து தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் செய்யலன்னு பதில் அதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் டிஎன்டிஜே ரசிகராக இருக்கிறனால அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், அவர் கேட்டது எனக்கு எதிரான ஒரு தோணுது பாருங்க. நாத்திகர்கள் வந்து ஒரு தப்பாக கேட்டால் கூட அதை எடுத்து என்ன செய்யறதே, நாத்திகர்களே சொல்லிவிட்டார்கள் பார்த்தீங்களா, நாத்திகர்கள் சொன்ன உங்களோட நீங்களாவது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, என்னை தவிர மற்றவர்களாவது செய்றீங்க, ஜமாத்தில் வேலை பார்க்கறதுக்காக வேண்டி சம்பளம் ஊதியம் வாங்குறீங்க, அலவன்ஸ் வாங்குறீங்க, வீட்டு வாடகை வாங்குறீங்க, சில அனுபவிக்காக செய்றீங்க. நான் அதில் ஒன்றும் வாங்காதால் எனக்கு எல்லாருக்கும் பொருந்தா, எனக்கு மட்டும் பொருந்தாது. நீங்கள் அந்த அவர் கேட்ட நாத்திகர்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பொருந்தினாலும் எனக்கு பொருந்தவே செய்யாத, எனக்கு எப்படி இதை பொருத்தமாக இருக்கு? இதான் விஷயம். நாத்திகர் வார்த்தை நீங்கள் பார்த்துக்கிறங்க. சரியா? அடுத்து இதுவும் அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான். இந்த கேள்வின்னு கேட்டால், குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் மறுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பதற்காக சில அறிஞர்களின் கருத்தை திரிவுபடுத்தி கூறியதாக உள்ள விமர்சனத்திற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து சூனியம் சம்பந்தமாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம், குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகள் சம்பந்தமாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது வேற அறிஞர்களும் இது சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்காட்டி என்ன செய்யறேன்னா, திருப்பி அவங்க அதை சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்படி சொல்லாத ஒன்றை வேறு அறிஞர்கள் சொன்னதாக நீங்க என்ன செய்றீங்க, திரிவுபடுத்தி நீங்கள் கூறுவதாக சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாம எந்த ஒரு கொள்கையை சொல்வதாக இருந்தாலும் பிற அறிஞர்களும் அதை சொல்லி இருக்கிறார்களா என்பதை ஒரு அடிப்படை எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். அது சரியா தவறா, உலகத்தில் ஒருவரும் சொல்லாத விஷயமா இருந்தாலும் சரிதான், அதுக்கு யார்ட்டையும் ஆன்சர் இல்லைன்னா அது கரெக்டுன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, அதுக்கு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல, அதனால இவ்வளோ காலம் சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். பிறருடைய கூற்றை நாங்கள் சான்றாக எடுத்து வைத்து எங்களுக்கு வலுப்படுத்தி கொள்வதே கிடையாது. இப்போ சூனியத்தை எடுத்துக்கிறோமே, சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோம்? நிறைய அறிஞர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறக்க சொல்கிறோம்? கிடையாது. நாங்கள் சொல்வது இந்த இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றோம், இன்னென்ன ஆதாரங்களுக்கு மாற்றோம், அல்ல இன்னென்ன ஆதாரங்களுக்கு ஏற்ப நாங்கள் சொல்றது இருக்குது, இப்படி தான் பேசுவோம். குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸை பற்றி பேசினாலும் இந்த பள்ளிக்கு போய் சொன்னோம்ல, இப்போ சொல்லும் போது நான் எந்த அறிஞரை எடுத்து காட்டினேன்? இந்த பள்ளியுடைய ஹதீஸை தவறுன்னு நான் சொல்கிறேன்ல, அப்படி சொல்லும் போது எந்த அறிஞரை சொன்னார் நான் எடுத்து காட்டினேன்? ஒருத்தர் நான் எடுத்துக்கிட்ட தேவையில்லை. அந்த பள்ளி ஹதீஸை பற்றி நான் கேட்குறேன், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து கேட்குறேன். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு இது மாத்தமா இல்லையா? மாத்தம் இல்லைன்னா பதில் நீ சொல்லு, உசுரோட இருக்குன்னு சொல்லு. இறந்து போன ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாத்தம் இல்லைன்னு நீங்கள் யாராவது சொல்லுவீர்களே, ஆனால் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ இந்த பள்ளியை பற்றி நம்ம பேசும் பொழுது என்ன மாதிரி நம்ம பேசுகிறோம் என்றால், அது இன்னென்ன இஸ்லாமிய வசன அடிப்படைக்கு மாற்றும், இந்த வசனங்களுக்கு மாற்றும்,
இந்த ஹதீஸுக்கு மாத்தோம், இந்த லாஜிக்கு மாத்தோம், இந்த நடைமுறைக்கு மாத்தோம் அப்படின்னு தான் சொன்னமே தவிர யாராவது சொன்னார்கள் என்பதை வைத்து எங்களுடைய கூற்றை பலப்படுத்தி கொண்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் விலகி கொள்ளணும். எப்போ அதை சொல்லி இருக்கிறோம் என்று கேட்டால் யாராவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க வேணும்னு. அது தேவையற்ற ஒரு கேள்வி. நம்ம சூனியத்துக்கு நான் தான் ஆதாரத்தில் சொல்றேன், மறைய யார் சொல்றேன்னு கேட்கிற அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் என்ன செய்வாங்க, சொல்லி இருக்கிறார்களான்னு கேட்டா நீ கேட்கறதுக்காக நீ சொல்றேன் சொல்லி தாண்டா இருக்கிறாங்க. அவர் சொல்லாட்டால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் திரிச்சுக்கிட்டு வந்து எங்களுக்கு சான்றாக தேவையே இல்லை. அவர் சொல்லவே இல்லை என்று நீங்க வைத்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை வாதிட்டு வந்து ஆதாரங்களை கொண்டு தான், ஆட்களை கொண்டு கிடையாது. இந்த நாள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள அவங்க வந்து ரிப்பில் கொடுக்க போறாங்க. நம்ம யாரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பாளி. அவங்க காலத்தில் வந்து கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருந்தா அவர் போய் கேட்டால் யார் பதில் சொல்லுவாரு? அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதனால அறிஞர்கள் கூட்டம் நம்ம எதுக்கு சொல்லுவோம்னு கேட்டால் சூனியத்தை பற்றி நம்ம மார்க்கத்தை நிலைநாட்டி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த விதண்டாவாதமாக இப்படி கேட்கிறார்கள், இதுக்கு முந்தைய ஹதீஸ் உசூல்ல இருக்குதா, யாரும் சொன்னார்களா, ஒருத்தராக சொல்லி இருக்கிறார்களா, காட்ட முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கேள்வியே தப்பு. அப்போ ஒருத்தராக சொன்னா தான் ஏற்றுக்குறீங்களா? குரான்ல அப்பட்டமா இருக்கு, மாத்தமா முரணா இருக்குன்னு தெரிய வரும்போது ஏற்றுக்கிற மாட்டீங்களா? குரானுக்கு தப்லீகில் சொல்லுவாங்கல்ல, தப்லீகில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பயான் பண்ணும்போது தொழுகையை சொல்லுவாங்க, தொழுகை கடமைண்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதாக அல்லாஹ் குரானில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் குரானில் சொன்னா கூட பெரியார்கள் சொன்னா தான் எடுத்துக்கிடுவாங்க. அதை கூட பெரியார் தான் சொல்லணும். இப்படி எல்லாம் அல்லாஹ் குரானில் சொல்லி இருப்பதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டேன் அப்படியே பெரியார் சொல்ல கேட்கணும். அல்லாஹ் சொல்றான்னு சொல்ல மாட்டாங்க. எத்த சொன்னாலும் சரி ரசூலுல்லாஹ் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னதாக பெரியார்கள், அல்லாஹ் சொன்னதாக குரானில் இருக்கு, நம்பர் அப்படி சொல்ல வேண்டியானப்பா. அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த அறிஞர்கள் கூட்டம் வந்து யாராவது சொன்னாங்களா, யாராவது எனக்கு என்ன யார் சொன்னாலும் சொல்லாட்டி என்ன, நாங்கள் காட்டியது கிடையாது. சில மேற்கோள்களை எடுத்து காட்டுவோம், அந்த அறிஞர்கள் அப்படி சொன்னாங்கன்னு. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த அறிஞர் வேற மாதிரி சொல்லியிருப்பா, அதை எடுத்து கூட காட்டுவாங்க. என்ன நம்ம சொன்னதை சொல்லியிருப்பாரு, மாத்தமா சொல்லியிருப்பாரு, அது அவர் போய் கேளு. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அவர் மருத்துவ இடத்துல பேசியிருப்பார்ல, அதுக்கு நான் இப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு, அடே அப்படின்னு சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு. அதுக்கு தான் அந்த டாபிக் போவாதேங்கிற. நாங்க எதுக்கு போவாத, அவர் சொன்னாரா இவர் சொன்னாரான்னு போவாத. அவர்கிட்ட பதில் கேட்க அவர் இல்லை உசுரோட. நீ என்ன செய்யறன்னா நாங்க என்ன வாதம் வைக்கிறோம்னு பாரு. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல. எனக்கு நான் என்ன கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறோமோ அந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு அது ஏற்றுக்கொள்ளத்தக்க, அந்த குரானுக்கு மறுமுரண் இல்லாத வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பதிலை நீங்கள் தரணும் அப்படிங்கிற நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படி காட்டும்போது ஒரு பேச்சுக்கு அப்படி காட்டும்போது இப்படி சிலது இருக்கும், சிலதை நம்ம கூட தவறாக சொல்லி இருப்போம். சிலதை எடுத்து காட்டும் போது ஒரு இமாம் சொன்னதாக பொய்யா கூட ஒரு எழுதி வச்சிருப்பாரு கவனக்குறைவா, அதை நம்பி நம்ம போட்டு விட்டுருவோம். கடைசியில் பார்த்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்துல் கார் சொன்னதாக இப்ராஹிம் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, நான் இப்ராஹிம் புத்தகத்தை பார்த்து போட்டு விட்டுருவேன். அப்துல் கார் சொன்னார்னு அப்துல் கார் புத்தகத்தில் பார்த்தா இருக்காது. நான் ஒரு ஆள் சொன்னதை நம்பி நான் போட்டு விட்டுருக்கேன். அப்படி வந்தால் சுட்டி காட்டினா இல்லை நான் இவரை நம்பி தான் போட்டு விட்டேன், இல்லைன்னா விட்டுருங்க எடுத்துரும், அது மேட்டு அது எங்களுடைய வாதத்துக்கு உடைக்க உதவாது. அப்படி சுட்டி காட்டப்படும் பொழுதெல்லாம் நாம் நினைஞ்சிருக்கிறோம், அதை வந்து திருத்தி இருக்கிறோம், அது என்ன வாபஸ் வாங்கி இருக்கிறோம். இப்னு தைமியா சொன்னதை கூட ஒரு இது சொன்னாங்க, அது திருத்தியே போட்டுருக்குறோம். இப்னு தைமியா சொன்ன தவறான தகவல் இது, நம்ம கவனக்குறைவை போட்டோம். இல்லை, இது ஒரு வேற்ற கிடையாது. இப்னு தைமியா சொன்னா என்ன, சொல்லாட்டி எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வேண்டியது வந்து இதை நம்புவது இது ஷிர்கு, இதை நம்புவது மடத்தனம், இதை நம்புவது ஈமான பாதிக்குது, இதை நம்புவது குரானுடைய மகிமையை கெடுக்குதுன்னு சொல்லுவோமே தவிர ஒரு ஆட்களை முன்னெடுத்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கணும். அடுத்த முகமது இஸ்மாயில்ங்கிறவர் கேட்கிறாரு, கடமையான குளிக்கிறோம், குளிக்கும்போது ஒழு செய்துவிட்டு குளிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கடமையான குளித்து கொண்டிருக்கும் இடைவெளியில் ஒழு முறிவதற்கான காரணம் ஏற்பட்டால் மீண்டும் ஒழு செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது கடமையான குளிப்பு ரசூலுல்லாஹ் குளிச்சாங்கன்னா ஒழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க. அதுக்கு வந்து ஹதீஸ் இருக்குது. அந்த ஒழு செய்வது கூட இரு வகையாக அந்த ஒழுவை செஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா மொத்தமா ஒழு செஞ்சுட்டு குளிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. காலக்கழுவுற மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மற்ற உறுப்பெல்லாம் ஒழு செய்கிற மாதிரி கழுவிட்டு குளிச்சு முடிச்சு விட்டு காலை தனியாக கழுவுவாங்க, அப்படி ஹதீஸ் இருக்கு. ரெண்டு விதமாக ஒழு செஞ்சுக்கலான்னு வைங்களேன். நீங்கள் முழு ஒழுவை செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஒழு செஞ்சு முடிச்சுட்டு குளிக்கிறீங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒழு போயிடுது, இப்போ ஒழு செய்யணுமான்னு கேட்குறீங்க. அப்படி தேவையில்லை. ஏன்னு கேட்டால்
குளித்தல் என்பது நீங்க 3 மணி நேரம் குளிப்பீங்க, 3 மணி நேரம் குளித்தல்ல வராது, மார்க்க குளித்தல் அது வராது. குளித்தல் எதுன்னு கேட்டா ஒழு செஞ்சுட்டு 2 டப்பை ஊத்துறீங்கல்ல, முடிஞ்சிச்சு அதோட. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிறது. நீங்களா என்ன செய்றீங்க, 1.5 மணி நேரம் குளிப்பான், 2 மணி நேரம் குளிப்பான். 2 மணி நேரம் குளிக்கிறதுலாம் அந்த கடமை நீக்கிறதுக்குள்ளதா, கடமை அப்ப நீங்கிருச்சு. ஒழு செய்றீங்க, 2 வாளி ஊத்துறீங்க, உடம்பு நனைஞ்சிருச்சா, குளித்து முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் குளிப்பதெல்லாம் குளிர்ச்சிக்காக நீங்கள் செய்வது, ஒரு சுகாதாரத்துக்காக செய்து கொள்வது, அழுக்கு போக்குறதுக்காக செய்வது, சும்மா ஒரு ஜாலிக்காக செய்வதில் அடங்குமே தவிர, கடமையான குளிப்பு எதோட முடிஞ்சு போயிருது, அந்த 2 வாளியோட முடிஞ்சு. ஒழு செய்றீங்க, 2 வாளி முடிச்சிட்டீங்க, குளிப்பு கடமை நிறைவேறி விட்டது. அதுக்கப்புறம் நீங்க அரை மணி நேரம் குளிச்சாலும் சரி, அது கடமையான குளிப்பை நிறைவேற்றுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, குளிக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்குதா? அப்ப ஒழு போனா என்ன, ஒழு செஞ்சிட்டீங்க, 2 வாளியை ஊத்திட்டீங்க, குளிப்பு நிறைவேறி போச்சு. இன்னும் அரை மணி நேரம் குளிக்கிறீங்க, அப்போ ஒருக்கா ஒழு போகுது. அதனால உங்களுக்கு என்னென்ன, நீங்க தான் ஒழு செஞ்சுட்டு குளிச்சு முடிச்சிட்டீங்கல்ல. அதனால அந்த குளிப்புடைய விஷயத்தை என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, நம்ம எப்போ முடிக்கிறோமோ அப்பதான் குளிப்பு முடியும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் குழப்பம். குழப்பத்துக்கு என்னது, ஒருத்தன் 2 மணி நேரம் அன்னை ஊத்துல கிணத்துல விழுந்து என்ன செய்வான், குளத்துல விழுந்து குளிப்பான். 2 மணி நேரம் குளிப்பு கடமையா? கிடையாது. ஒரு முக்குன்னு வேலை முடிஞ்சு வச்சப்பறம் குளிப்பு நிறைவேற்றி விட்டான். அதுக்கப்புறம் குளிப்பதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட செயல். அது கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு 1.5 மணி நேரம் நான் குளத்துல கிடந்தேன்னு சொல்லக்கூடாது. இதை விளங்கிட்டோமே. ஆனால் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒழு போனாலும் நீங்க அந்த அந்த இதை முடிச்சிட்டீங்கன்னா, ஒழு செஞ்ச உடனே ஒழு போச்சுன்னா அது ஒரு விஷயம். ஒழு செஞ்சீங்க, 2 வாளியை டப்பை ஊத்துனீங்க, உடம்பு நனைஞ்சு போச்சா, நீங்க கடமை குளிப்பு அதோட முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் தண்ணியை ஊத்திக்கிட்டாலும், தண்ணியில ஊறினாலும் அது எதுல சேராது, கடமையான குளிப்பை செய்வதில் சேராது. குளிப்பின் சட்டங்கள் ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன்ல இருக்குது, அதை போட்டு விடுவோம், பார்த்துக்கங்க. அடுத்து சொந்த கட்டிடம் அல்லது கடையை வங்கிகளுக்கு வாடகைக்கு விடலாமா, பேங்குக்கு வாடகைக்கு விடலாமா கேட்குறாங்க. அதாவது இந்த வட்டி என்பதை பொறுத்த வரைக்கும் வழங்கி கொள்ளணும். அது முழுமையாக நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. வட்டி தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்பட்டது என்பதுலையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுத்துகிற சில காரியங்களில் வட்டி ஒன்றாக இருக்கிறது. ரொம்ப கோபம் எனக்கு எதிராக யுத்தம்ங்கிறான் அல்லாஹ். இந்த வட்டி விஷயத்துக்கு என்ன செய்யறான், ஷிர்க்குக்கு எப்படி அல்லாஹ் செய்யறானோ அந்த மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்கு எதிராக போருக்கு ரெடி ஆகிக்கிறாங்கிறான். வட்டி வாங்கி சாப்பிட்ற ஆட்களுக்கு அப்படி ஒரு கடுமையான ஒரு விஷயமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை வாங்கி சாப்பிட்டா ஹாலிதன பிகாங்கிறான். உமனாத ஃபவுலாய்க்கு அஸ்ஹாபுன்னாரி ஹும்யா ஹாலிதும். யார் இந்த ஹராம் என்று தெரிந்ததுக்கு பிறகும் வட்டி வாங்கி சாப்பிடுகிறானோ அவன் அஸ்ஹாபுன்னாரு நரகவாசி, ஹும்பியா ஹாலிதும், அவன் அதில் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வட்டி வாங்கினா அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்கிறான். 2வது நரகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீமை. அதே நேரத்தில் அந்த வங்கியுடைய சில செயல்பாடுகள் நிர்பந்தத்திற்காக நாம சிலதை யூஸ் பண்ண தான் செய்யறோம். வங்கியில் வட்டி ஹராம்ங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் வங்கியில் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறோம். எந்த வங்கியை வட்டி கூடாதுங்கிறோமோ அந்த பேங்க்லேயே நம்ம ஒரு கணக்கு வைக்கிறோம். அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங் அக்கௌண்ட்டோ வைக்கிறோம். அப்போ எதுக்கு வைக்கிறோம்னு கேட்டால், நம்முடைய டிராஃப்டை மாற்றுறதுக்கு, நம்ம செக்கு கொடுப்பதற்கு, அதன் வழியாகத்தான் கொடுக்கல் வாங்கல் நடத்தணும்னு சட்டம் போட்டுவிட்டாங்க. நிர்பந்தத்தை நம்ம திரிச்சிட்டாங்க. வங்கியில் அது கணக்கு ஆரம்பிக்கிறோம். இப்போ 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது பணம் கொடுக்குறதா இருந்தால் காசாக கொடுக்க முடியாது, கொடுத்தா அது எழுத முடியாது, அக்ரிமெண்ட் ஆக்க முடியாது. ஒரு வாடகையே கொடுக்குறீங்க, 2 லட்ச ரூபா வாடகை கொடுத்தாண்டு ரூபாயை கொடுத்தீங்கன்னு வைங்க, அதை எழுத முடியாது, அது செல்லாது. இப்போ புதிய சட்டத்தின் பிரகாரம் எப்படி தான் கொடுக்கணும், செக்காக கொடுக்கணும், டிடியாக கொடுக்கணும், வங்கி வழியாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டால், பணத்தை கொண்டே இங்கே போட வேண்டியிருக்கு. அவன் வட்டிக்கு தான் கொடுக்க போகிறான். நம்ம போடுற பணத்தை என்ன செய்வான், சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதை வட்டிக்கு தான் கொடுக்க போகிறான். வட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, வட்டிக்கு உதவ போகிறான்னு தெரிந்து கொண்டு நம்ம வங்கி கணக்கு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால், சாதாரணமாக இருந்தால் ஆரம்பிக்கக்கூடாது, நிர்பந்தத்தில் ஆரம்பிக்கலாம். நம்ம அவன் வட்டி தான் செய்ய போகிறான் என்று இருந்தாலும் நமக்கு இந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் நம்முடைய பணம் நமக்கு இல்லைன்னு ஆகிடும். அக்கௌண்ட் இல்லை என்று சொன்னால் நம்ம வாங்குற சொத்து நமக்கு இல்லைன்னு போயிடும். நமக்கு வரக்கூடிய டிடி மாற்ற முடியாமல் போயிடும். அப்போ லாஸ் ஆகக்கூடாது என்பது இது நிர்பந்தம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக வேண்டி வங்கியை நம்ம அக்கௌண்ட் ஆரம்பித்துக் கொள்வது, வங்கியுடைய அதனுடைய பயன்பாடுகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கொள்வது மார்க்கத்தில் நிர்பந்த அடிப்படையில் அதுவும் தவிர்க்க வேண்டியதுதான். தீமைக்கு துணை தான். தீமைக்கு துணையாக இருந்தாலும்
அது தவிர்க்க இயலாத ஒரு நிர்பந்தமாக நம் மீது நமது நாடுகளில் சுமத்தப்பட்டிருக்கு. அதனால அது ஒரு விஷயம். ஆனால் அதை நடத்துவதற்கு நீங்கள் இடத்த வாடகை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? கொடுத்தாகணுமா? நீங்கள் வங்கி கணக்கு ஆரம்பிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் வங்கியோட தொடர்பு இல்லாமல், செக் இல்லாமல், கரண்ட் அக்கௌண்ட்டு கூட நிறுவனங்களுக்கு தான் தருவான், தனி நபர்களுக்கு தரமாட்டான். கரண்ட் அக்கௌண்ட்டில் வட்டி கிடையாது. அப்படி இருந்தால் கூட நிறுவனங்களுக்கு தருவானே தவிர சேமிப்பு அக்கௌண்ட்டுக்கெலாம் என்ன செய்யாது, கிடையாது, தனி நபர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பித்தோம்னு சொன்னால் நம்ம காசுக்கு வட்டியை போடுவான், நம்ம காசையும் வட்டிக்கு கொடுப்பான். வட்டி கொடுப்பதற்கு தான் அந்த பணத்தை கொண்டு போய் போடுறோம். வேறு நல்லா தெரியும், வேறு சந்தேகமே கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட்டை வட்டிக்கு விட மாட்டான், அந்த பணத்தை வங்கியில் வச்சுருப்பானுவோம். சேவிங்கில் கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷனுக்கு போயிடும். ஏன்னா அது உங்களுக்கு உடனே அந்த பேங்கில் இருந்தாங்கன்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அது மாதிரி சில தொடர்புகள் வங்கி வைக்க, நம்முடைய இடத்தை கொண்டு போய் அதை வாடகைக்குன்னு கொடுத்தீங்கன்னா வட்டி நடத்துவதற்கு நீங்கள் அதை கொடுத்து ஆகுறீங்க. அது ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு அரசாங்கத்தில் சட்டம் போட்டு வங்கி அமைப்பதற்கு தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோடாக எடுக்கிறாங்கல்ல, நம்ம சொந்த இடத்த ரோடு போடுறதுக்காக ஆக்கிரமிக்கிறோம். அப்படியான ஒரு நாடு உண்டாகி அந்த மாதிரி நாடுகளில் நிர்பந்தம் படுத்தினான்னா அதுக்கு நிர்பந்தத்துக்கு எல்லாம் மன்னிக்கிறவன். அப்படி இல்லாத நிலையில் நீங்கள் வட்டிக்கு தான் துணை செய்றீங்க, அதே செய்ய தள்ளப்பட்ட நீங்கள் செய்யலாம். இது தள்ளப்படுற விஷயம் கிடையாது. வட்டிக்கு கொடுக்கணுங்கிறது தள்ளப்படுற விஷயம் கிடையாது. பள்ளி வாசலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பள்ளி வாசலுக்கு சொந்தமான கட்டடங்களை எல்லாம் வங்கி நடத்துவதற்கு, வங்கியில் சில சேவைகள் இருந்தாலும் அது வட்டி தானே அடிப்படையான விஷயம். அந்த சேவைகள்லாம் கூடுதலாக வரக்கூடியதை தவிர அதனுடைய அடித்தளமே எதில் இருக்குன்னா வட்டியில் தான் இருக்குது. அதனால வட்டி இருக்கிறதுக்கு உடைய செஞ்சீங்கன்னா ஒலா தாவணும் இல்லலிசுமே ஒழுதுவான். வரம்பு மீறலுக்கும் பாவத்துக்கு நீங்கள் உதவி கொள்ளாதீங்க, தக்குவாவுக்கு உதவி கொள்ளுங்க, நல்லதுக்கு உதவி கொள்ளுங்க, நல்லா குரானில் சொல்கிறோம். அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அதே மாதிரியான ஒரு கேள்விதான் இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தொகையை எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்டு போன்றவற்றில் காட்டினால்தான் அதிக வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு பெற முடிகிறது. அலுவலகத்தில் பிடித்தது போக 1.5 லட்சம் ரூபாய்க்கு சேமிப்பில் காட்டினால்தான் வருமான வரி குறைவாக வரும். வரி காரணத்திற்காக எல்ஐசியில் சேமிப்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இந்த வரியிலேருந்து மிச்சப்படும் ஒரு நிர்பந்தம் கிடையாது. எல்ஐசின்னா என்னது, எத்தனை இன்சூரன்ஸ் இருக்குது, அது மார்க்கத்தில் கூடும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு சாதாரணமாக என்ன செய்யலாம், நம்ம பணத்தை கட்டலாம். கட்டணும்னு சொன்னால் அது ரிட்டர்ன் கிடையாது. இன்சூரன்ஸில் மெடிக்கலுக்கு நீ கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கட்டுறீங்க. நோய் வாய்ப்பட்டீங்கன்னா செலவழிப்பான், நோயப்படலைன்னா நீ இழந்துட வேண்டியதான், உங்களுக்கு அதை தரமாட்டான். அது மாதிரியான கடைகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், நிறுவனங்களுக்கு பண்ணுறோம். அது எரிஞ்சு போனால், திருட்டு போயிட்டா, வெள்ளத்தில் சேதம் ஆயிடுச்சுன்னா அந்த சேதத்துக்குள்ள ரூபாய் அவன் தருவான். அப்படி சேதம் ஆகலைன்னா அந்த ரூபா அவனை சேர்ந்தது. காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதில் ஓட்டுறவனுக்கு விபத்து ஏற்பட்டாலும், வண்டிக்கு ஏற்பட்டாலும், வேற ஒருத்தனுக்கு வண்டியினால விபத்து ஏற்பட்டாலும் அந்த இன்சூரன்ஸ் பணத்தில் இருந்து அவங்களுக்கு என்ன செய்வான், அந்த ஏற்றுக்கொண்ட தொகையை கொடுப்பான். நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு வருஷம் எந்த டேமேஜும் வரல, ஆக்சிடென்ட் வரல, பணம் திருப்பி தரணும், தரமாட்டான். அது முடிஞ்ச அவ்வளோ, அடுத்த வருஷம் கட்டி தான் ஆகணும். நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு உங்கள் வண்டியினால் உங்களுக்கு சேதம் இல்லை, வண்டிக்கும் சேதம் இல்லை, எதிர்பார்ட்டிக்கும் 3ஆம் பார்ட்டிக்கும் சேதம் இல்லை என்று சொன்னால் நான் எந்த இழப்பும் ஏற்படல, வண்டி இன்சூரன்ஸுக்காக தாண்ட தரமாட்டான். இப்படிலாம் இருக்கிற வச்சு தான் கொடுக்குறான். 1000 பேர் இப்படி கொடுத்தா தான் அதில் 2 பேர் விபத்து ஏற்படுத்தணும் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான இன்சூரன்ஸுகளில் நம்ம பணத்தை திருப்பி தருதல் வராது. திருப்பி தருதல் வரலன்னு சொன்னால் அதுக்கு வட்டியும் வராது. லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க, அது ஆயுள் காப்பீடுங்கிறது, அது வட்டி. நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த பணத்துக்கு வட்டி போடுவான். ஒரு 20 வருஷத்துக்கு கணக்கு வச்சுருப்பீங்க, அதை திருப்பி தரும்போது போனஸுங்கிற பேரில் உங்கள் கணக்கில் வச்சு தருவான். அந்த பணத்தை ரிட்டர்ன் தரும் பொழுது உங்களுக்கு அதனுடைய வட்டியெல்லாம் சேர்த்து தருவான். ரிட்டர்ன் வரக்கூடியது ஆயுள் காப்பீடுங்கிறாங்க இல்லையா, அந்த ஆயுள் மெடிக்கலுக்கு உள்ளது, மற்றதுக்கெல்லாம் ஓகே. எந்த இன்சூரன்ஸில் அந்த பணம் ரிட்டர்ன் வராதோ அதுக்கு வட்டி பேச்சும் வராது, அதில் எந்த மார்க்க மீறலும் ஒன்றும் கிடையாது. 10 பேர் சேர்ந்து என்ன செய்கிறோம், ஆளுக்கு 1000 ரூபா போடுறோம். நோய் வந்தால் அது 10,000 ரூபா செலவழிப்போம். நோய் வரலன்னா என்ன செய்யறது, நடத்தணும் எடுத்துகிட்டு போகிறோம். அது மாதிரி உள்ளதான் இது, விளங்குதா, நமக்கு திருப்பி கிடைக்காது. அந்த மாதிரி கூட்டாக சேர்ந்து சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக அது வட்டி தான் போடுறாங்க. அது மாதிரி அரசாங்கத்துடைய நிதி சுமையை குறைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஃபண்டுன்னு போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க.
அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து 5 வருஷம் கழிச்சு தருவாங்க. நீங்கள் 1 லட்சத்துக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனீங்கன்னு சொன்னால் 1 லட்சத்துக்கு வந்து 1.5 லட்சம் தருவோம், 2 லட்சம் எப்போ தருவோம், 7 வருஷங்கள் தருவோம், 10 வருஷங்கள் தருவோம்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்முடைய பணத்தை 10 வருஷத்துக்கு வட்டி விட்டு அவன் சம்பாரிச்சு நமக்கு தர்றான். அதெல்லாம் வட்டி தான் அப்பட்டமாக தெரிகிறது. அதில் போய் நம்ம சேரவே கூடாது. எதுக்கு சேரலாம்? அதெல்லாம் அப்படி நிர்பந்தம் தான் சேரலாம். இது நிர்பந்தமா? வரியை கம்மியாக்குறது கூட்டுறது நிர்பந்தம் வாழ முடியாத விஷயமா இது? இல்லை. கூடுதலாக கொஞ்சம் வரி போட போகிறான், போயிட்டு போகிறானே, அந்த அதுக்கு என்ன வரியோ அது போட்டு போங்க. வேறு வேறு எத்தனை வழிகள்லாம் இருக்குதே. வரியை கம்மி பண்ணி கட்டுறதுக்கு வந்து விவசாய வருமானத்துக்கு ஒரு வரி கிடையாது இருக்குது. திராட்சை தோட்டத்தில் வந்துன்னு ஜெயலலிதா மூலம் கணக்கு காட்டலையா? அது மாதிரி ஒரு 2 ஏக்கர் இடத்த வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வந்ததுன்னா ஆடிட்டர் சொல்லி தருவாங்க உங்களுக்கு. அதில் வந்து வருமானம்னு காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? அதெல்லாம் சலுகை. அதெல்லாம் ஆடிட்டர்கிட்ட கேட்டால் அவங்க எத்தனை வழி சொல்லுவாங்க. நமக்கு வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதுக்கு செஞ்சால் தான் அந்த வரி சலுகை கிடைக்கும் என்று சொன்னால் அது வந்து தேவை செய்யக்கூடாது. அது தகுந்த காரணம் கிடையாது. வட்டிக்கு துணை செய்வதை தான் ஆகுது. அடுத்து மேலப்பாளையத்திலிருந்து சையத் அலி கேட்கிறார், சாத் இப்னு முஆத் என்கிற தோழர் மரணித்த போது, சஹாபி மரணித்த போது அரிசு நடுங்கியதாகவும் 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாதாவில் கலந்து கொண்டதாகவும் முஸ்லீம் திருமதியில் ஹதீஸ் உண்டா, ஆதாரப்பூர்வமானதான்னு கேட்கிறார். அதாவது இந்த அரிசு நடுங்கியதாகங்கிறாங்கல்ல, இந்த நடுங்கியதாகன்று தான் நிறைய நூல்களில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தில் ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், புகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3803 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இஹ்தஸல் அர்ஷு லி மௌத்தி சாத் இப்னு முஆத், சாத் இப்னு முஆதுடைய மௌத்துக்காக அரிசு நடுங்கியது என்று இந்த இஹ்தஸங்கிற வார்த்தைக்கு நடுங்கியதுன்னு தான் அதிகமான மொழிபெயர்ப்பாளர்கள் நினைஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. ஆனால் இஹ்தஸ என்பதற்கு வந்து நடுங்கியதுங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சந்தோஷத்தில் சிலிர்ப்பது. இஹ்தஸன்னு என்ன அர்த்தம்? நடுங்கிறது என்று சொன்னால் பயந்து நடுங்கிறது தான் நடுங்குறது சொல்லுவோம். சிலிர்க்குதலும் அது ஒரு நடுக்கம் தான். சிலிர்ப்பு வரும்ல, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு கட்டம் லேசாக ஒன்றும் புல்லரிக்குன்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரியான ஒன்றுக்கு தான் இஹ்தஸ. உதாரணமாக வந்து அதாவது இஹ்தஸல் அர்து, இஹ்தஸத்தில் அர்து பின்னபாத், அந்த பூமி வந்து புற்பூண்டுகளால் இஹ்தஸ செழித்து நிற்கிறது, சந்தோஷப்படுகிறது அர்த்தம். அப்ப இஹ்தஸ என்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சியால் அதிர்வடைகிறதுன்னு அர்த்தம். அஞ்சு நடுங்கிற அர்த்தம் கிடையாது. இப்ப அரிசி வந்து நடுங்குதுன்னு என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, ஒரு போயிட்டாரா என்ன ஆகும், இவர் போனா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பெரிய கவலைப்பட்டு நடுங்குதுங்கிற ஒரு அர்த்தத்தை தான் அந்த இஹ்தஸவுக்கு நடுங்குதுன்னு வச்சோம்னா அது அர்த்தம் வரும். இஹ்தஸுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, வீட்டுக்கு வர்றாரு, அந்த மனைவி என்ன செய்வான்னா ஒரு சிலிர்ப்பு அவளுக்கு ஏற்படும் சந்தோஷத்துல, அதை இஹ்தஸன்னு சொல்லுவாங்க. இஹ்தஸ என்று சொன்னால் கணவனுடைய வருகையால் அவள் மேனி சிலிர்த்தது. அது மாதிரி ஒரு நண்பர் போயிட்டு வர்றாரு, வந்துருச்சு, மேனி சிலிர்த்துரும். மணி ஆர்டர் 1000 ரூபா வந்திருக்குன்னா ஒரு மேனி சிலிர்த்து போயிடும். ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்கு, இந்த சந்தோஷமான விஷயங்களுக்கு ஏற்படுகிற சிலிர்ப்பை தான் அது இஹ்தஸங்கிற வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க அப்படின்னு ஃபத்ஹுல் பாரியில என்ன செய்யறாரு, நிறைய அகராதிலாம் இருக்கிறது. ஃபத்ஹுல் பாரியில என்ன செய்யறாருன்னா இதெல்லாம் விளக்கம் கொடுத்து, இஹ்தஸ என்று சொன்னால் இவர் நமக்கு தான் கவலை, நமக்கு தான் ஒரு சஹாபி மூத்தா போயிட்டாரான்னு கவலை. அந்த உலகத்தில் வாழ்றவங்களுக்கு என்னன்னு கேட்டா, நம்மளுக்கு நல்ல ஆள் வர்றாரு சந்தோஷம், அரிசி நடக்குதுன்னு கேட்டா அரிசி சிலிர்க்கு சந்தோஷப்படுகிறது, இவன் லேட்டா வராம ஒரு நல்ல மனிதர் வரப்போறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரிசி வந்து நடுங்குதுன்னு அர்த்தமே வேறையா போயிடும். என்னமோ நடக்கக்கூடாது நடந்துட்ட மாதிரி, இந்த மாதிரி இவரையெல்லாம் போட்டு எல்லாம் மூத்தாக்கி விட்டானே அப்படின்னு போய் அரிசி பயந்து நடுங்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா இந்த சாதுக்கு மௌத்து வந்திருக்க கூடாது அந்த அர்த்தம் வந்துடும். அது சிலிர்க்குன்னு சொன்னா அவர் மூத்து கரெக்டா தான் மூத்தா போயிருக்காரு, மூத்தா போன அல்லாஹ் சரியா தான் செஞ்சிருக்கிறான், எங்களுக்கு சந்தோஷம் தான். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அரிசி நடுங்குதுன்னு அர்த்தம் செய்யறதுனால இதுல ஒரு கொஸ்டின் வருது, அது நடுங்குற அர்த்தம் கிடையாது. ஆனா அதுவும் நடுக்கம் தான். அந்த சந்தோஷத்தில் வர்ற சிலிர்ப்பை என்ன செய்வாங்க, நடுங்கு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வித்தியாசத்தை விளங்கி இந்த வார்த்தையை போட்டிருந்தால் அது ஒரு அசைவு இருக்குத்தானே செய்யும். மேனி சிலிர்க்கிற நேரத்தில் என்ன செய்யும், லேசா ஒரு சந்தோஷத்துலேயும் நடுங்கும். அது நடுக்கும் நம்ம சொல்ல மாட்டோம், அதுக்கு வார்த்தை சிலிர்ப்புன்னு சொல்லுவோம். என்ன செய்வோம், சிலிர்க்கிறது, மேனி சிலிர்க்கிறது,
அது மாதிரியான ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தில் அந்த ஹதீஸ் இருக்கிறது. அவர் அவர் வந்து விட்டார், ஒரு ரூஹு கைப்பற்றப்பட்டு வருகிறது என்று மகிழ்ச்சி அடைந்து, இவ்வளவு நல்ல மனுஷன் சீக்கிரம் நம்ம பார்க்க போறோமே என்று அரசுனா அர்த்தத்தில் அல்லாவுடைய படைப்புல அது ஒரு படைப்பா இருந்தாலும் அரசுலாம் பேசலாம், அரசுலாம் பார்க்கணும். அது வந்து அல்லாவுடைய ஈமான் சம்பந்தப்பட்டது, அதில் போட்டு கொஸ்டின் பண்ணக்கூடாது. அரசு அது மகிழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிற டைரக்டான அர்த்தத்தை நம்ம ஈமான் கொண்டு வேண்டியதான். ஆனால் நடுங்கி சாவுதுன்னு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. நடுங்குனா என்னவாயிரும், இவருடைய மூத்த கண்டிக்கத்தக்கதாகி போயிடும். நடுங்குனானு இவரை போய் அல்லா சாவடிச்சுட்டான் என்ன அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடும். இது அந்த அர்த்தம் இல்லை, அல்லாஹ் கரெக்டாக செஞ்சான்னு அர்த்தம் வரும். சிலிர்க்கிறதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரசு சிலிர்க்கிறது அப்படின்னு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் செஞ்சது கரெக்டுன்னு அர்த்தம். அரசு நடுங்குதுன்னு சொன்னால் இவன் இந்த மனுஷன்லாம் போட்டு அல்ல இவ்வளோ சீக்கிரம் மூத்தாயிட்டானே அப்படி அர்த்தமாயிரும். அந்த அர்த்தத்தில் வரல. அது போக வந்து இது அது ஒன்று வருது. அந்த 70,000 பேருங்கிறது முஸ்லீமில் தேடி பார்த்த வரைக்கும் இல்லை, ஆனால் இருக்குது, நசையிலாம் இருக்குது. ஓ ஷஹீதவும் சபூன் அல்ஃபமிலல் மலாய்க்கா, 70,000 மலக்குகள் அவருடைய இதில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. அது கூட மகிழ்ச்சினால தான், ஒரு நல்ல மனிதர் இருக்கிற காரணத்தினால தான் மகிழ்ச்சியை காட்டுறாங்கன்னு வருது. முஸ்லீமில் இல்லாட்டாலும் நசை, தபரானி இந்த மாதிரி சில நூல்களில் 70,000 பேர் அவருடைய ஜனாசாவில் வானவர்கள் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள்ங்கிறது ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் அந்த நடுங்கிறதுங்கிறது கிடையாது, மீனிங்லாம் தப்பு. தமிழகத்தில் இவன் நடுங்க தான் போட்டிருப்பாங்க. புகாரி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நடுங்குன்னு போட்டிருப்பாங்க, அந்த சிலிர்கர்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சம்சுங்கிற ஒரு நாகையிலேருந்து கேட்குறாரு. சைபுதீன் ரசாதி ஒரு ஹதீஸ் சொல்கிறார், அந்த ஹதீஸ் சரியா? என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ஐமன்கிற ஒரு பெண்மணி நபியின் சிறுநீரை குடித்ததாக ஒரு ஹதீஸ் இருக்குது, அதை குடித்து விட்டார்கள் வர்ணித்தவர் பேசுகிறார், அது சரியான்னு கேட்கிறார். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு இரவில் சிறுநீர் கழிப்பதற்காக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. பாத்திரம் வச்சு என்ன செய்வாங்க, கீழே வச்சுருப்பாங்க. ஒரு நாள் அந்த அம்மா ஐமன்கிற அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க பணிவிடை செய்கிற அம்மா வந்து அந்த ராத்திரியில் தாகமாக இருந்தவொடனே அது சிறுநீர் தெரியாமல் எடுத்து குடிச்சிருவாங்க. ரசூல்லாவுடைய யூரினை வந்து குடிச்சிருவாங்களாம். குடிச்சவன ரசூல்லா காலையில் என்ன செய்வாங்கன்னா, அது கூட ஊற்றிட்டு வருவாங்க. நான் தான் குடிச்சுட்டு நேற்றை குடிச்சிட்டேனே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக சிரிச்சு, இதுக்கு போய் சிரிக்கிறாங்களாம். சிறுநீர் நினைச்சா ரசூல்லா வந்து ஒரு அருவருப்பு அடையாமல் சிரிச்சு என்ன செய்வாங்க, இனிமேல் உனக்கு வயிற்று போக்கு, வயிற்றுல எந்த நோயும் வராது, நல்ல வேலை செஞ்சுட்ட என்று ரசூல்லா அதை பாராட்டினாங்கன்னு சொல்லி இதை வந்து அவர் சைபுதீன் ரசாதி பயான்கள்லாம் சொல்கிறாரு. இது சரியான்னு கேட்குறாங்க. இது வந்து ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் இருக்குது, தபரானியில் கபீரில் மோஜமுல் கபீரில் இந்த ஹதீஸ் இருக்குது, இன்னும் சில நூல்களில் இருக்குது. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளரில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, அந்த அறிவிப்பாளர் தொடரில் அபு மாலிக் அன் நகையின்னு ஒருத்தர் வர்றார். அபு மாலிக், இந்த அபு மாலிக்கை பொறுத்த வரைக்கும் யஹ்யா இப்னு மயின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லைஸபி ஷையின், இவர் எந்த கணக்கில் எடுக்காத ஒரு ஆள், இவர் ஒரு மனுஷனாகவே எடுத்துக்கிறேன், இவருடைய அறிவிப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ரொம்ப மோசமான ஆளுக்கு இந்த வாசகத்தை சொல்லுவாங்க, யாவ சக்தி இல்லை, பலவீனமா அப்படி சொல்லாமல் லைஸபி ஷைன்னா ஒன்றுக்கு மற்றவர் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அம்ர் இப்னு அலிங்கிற அறிஞர் சொல்றாரு, லைஃபுல் ஹதீஸ், பலவீனமானவரே, முன்கருள் ஹதீஸ், நிராகரிக்கப்படுற ஹதீஸ் சரியான அறிவிப்புக்கு மாற்றமாக, அதாவது பொய்யர்னு சந்தேகப்படுற அளவுக்கு உள்ளவர் முன்கருள் ஹதீஸுங்கிறாங்க. அது மாதிரி அபு ஹாத்தமு, அபு சுரா இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் லைஃபுல் ஹதீஸ், பலவீனமான ஆளுங்கிறாங்க. புகாரி சொல்றாரு, லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ட்ட இவர் வந்து வலுவான ஆள் கிடையாது, இவருடைய இதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. அபுதாவூத் என்ன செய்யறாரு, லைஃபுங்கிறாரு. நசை என்ன செய்யறாருன்னு கேட்டால், இவர் நம்பிக்கையான ஆளு கிடையாது, உலா இத்துபு ஹதீஸு, சும்மா எழுதி கூட வைக்கக்கூடாது ஒரு ஹதீஸை, இப்படி பதிவு செய்யறது தப்புங்கிறார், சரியான ஆள் கிடையாது. அப்போ இப்படியான ஒரு ஆள் மூலமாக ஒரு செய்தி வரும்போது செய்தி சரியா இல்லை. ரசூலுடைய அந்த கேரக்டருக்கு நஜீஸ் தான், அது சிறுநீர் கழிக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூல்லாவே சிறுநீர் சுத்தம் பண்ணாமல் இருந்தாங்களா? சிறுநீர் கழிக்க போகும்போது தண்ணியை கொண்டு வான்னு சொல்கிறாங்க, மலம் கழிச்சு தூய்மைப்படுத்தாமல் இருந்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி இருக்கவே இல்லை. அவங்களும் மறைவிடுக்கு தான் போனாங்க, அதை கத்துறதுக்கு தான் வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறியாமல், அதுக்கு சிறுநீருக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியாமல் எடுத்து ராத்திரி போய் குடிச்சிட்டாங்களாம். அது குடிச்ச சிரிச்சு வேற பயங்கரமாக சந்தோஷப்பட்டு வயிற்றுப்போக்கு வேற வராது. இப்படின்னா இதில் என்ன சொல்ல வர்றாங்க, ஏன் இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஹதீஸ்னு பரப்புறாங்க? இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் தான் வரும். இது வந்து சரியான செய்தி இல்லை. அடுத்து ஒரு ஹதீஸ் வருது, கடைசி கேள்வி. அதாவது அதே நாகை சம்சுங்கிறவர் தான் கேட்குறாரு.
அவர் வளர்ச்சி எழுதிட்டே இருக்கார் ஒரு பாட்டுக்கு. சரி, பெண்களில் சிறந்தவர் ஒட்டக சவாரி செய்பவர்கள் என்ற ஹதீஸ் சரியான்னு கேட்கிறார். அது பெண்களில் சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டால் ஒட்டகத்தில் சவாரி செய்கிற பெண்கள் தான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குதான். அது சரியான்னு கேட்குறாரு. அப்படி ஹதீஸ் இல்லை. ஹதீஸை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டபடி கேட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டால் குறைசி பெண்கள் தான் ஒட்டகையில் சவாரி செய்கிற பெண்களில் சிறந்த பெண்கள். ஒட்டகையில் சவாரி செய்கிறவர்கள்டா யாருன்னு கேட்டால் அரபு பெண்கள் அர்த்தம். அரபுகள்கிட்ட தான் ஒட்டகம் வாகனமாக இருக்கிறது. ஒட்டகத்தில் சவாரி செய்கிறவர்கள், சவாரி செய்யும் பெண்களிலே குறைசி பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் குறைசி பெண்கள் சிறந்தவர்களாக இருக்காருன்னு கேட்டால் அவங்க குழந்தை மேலே நல்லா அழகாக வளர்ப்பாங்க. அது காரணத்தோட சும்மா சிறந்தவன்னு சொல்லலை, ஈமானில் சிறந்தவன்னு சொல்லலை, மறுமை நல்ல காரியங்கள் அந்த சிறந்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா பிள்ளைய வளர்க்குறதுல சில பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைய அடிச்சே கொள்ளுவாங்க சில பெண்கள். சில பெண்கள் அந்த கருணையை கிட்ட அன்பு செலுத்தி அப்படி வளர்ப்பாங்க. இந்த குறைசி பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அஹ்னாஹு அலா திஃப்லின், குழந்தையின் மீது ரொம்ப ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் கணவனுடைய பொருளாதாரத்தை வந்து ரொம்ப பேணிக்கையா செய்யக்கூடியவங்க, பாதுகாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குறைசி பெண்கள் வந்து புருஷன் காசை ஊதாரித்தனம் பண்ண மாட்டாங்க. புருஷனுடைய காசை ஊதாரித்தனம் பண்ணாமல் இருப்பதிலையும் குழந்தைகளை கவனிப்பதிலையும் இந்த ஒட்டகத்தில் சவாரி செய்கிற அந்த அரபு பெண்கள் அர்த்தம். அரபு பெண்களில குறைசிகள் வந்து சிறந்து விளங்குகிறார்கள். அப்ப ஒட்டகத்தில் சவாரி செய்கிற பெண்கள்ங்கிறது எதுக்கு சொல்லணும்னு கேட்டா அரபு பெண்கள் அர்த்தம். அரபு பெண்களிலே வந்து குறைசி பெண்கள் சிறந்தவர்கள். ஒட்டகையில சவாரி செய்கிற ஆளுக்கு சிறந்தவங்க சொல்லல. அந்த வார்த்தை இருக்கிற சொல்ல யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா அரபு பெண்கள் அந்த வாசகத்தை கொண்டு சொல்லுவாங்க. ரக்கிபுன லீபுல, ஒட்டகத்தில் சவாரி செய்யும் பெண்கள், ஒட்டகத்தில் சவாரி செய்கிற பெண்கள் இவங்க சிறந்தவங்க. இதை வந்து புகாரில வந்து 3434, தமிழகத்தை எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல, இப்படித்தான் இருக்குது மூலத்தில். அது மாதிரி புகாரில் 5082 இந்த அதிசை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைய நல்லா வளர்க்கறதுனாலையும் புருஷனுக்கு பொருளாதாரத்தை நாசப்படுத்தாமல் இருக்கிறதுனாலையும் அவங்க சிறந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். மீது உள்ள இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவை நிப்பாட்டி கொண்டு ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு சமகால நிகழ்வுகளுக்கு நம்ம வருவோம்.